கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அண்ட் இந்த ஸ்பெஷல் டேல உங்க எல்லாத்தையும் மீட் பண்றதுல எனக்கு ரொம்பவும் சந்தோஷம். அண்ட் கேப்டன் டிவி சார்பாக உங்க எல்லாத்துக்கும் உழைப்பாளர்கள் தின வாழ்த்துக்கள். அண்ட் இந்த ஸ்பெஷல் டே அன்னைக்கு என் கூட இருக்க கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த டேக்கு ரொம்பவும் ஒரு பொருத்தமான பர்சனாலிட்டி அப்படின்னு தாங்க சொல்ல முடியும். நம்ம வேலை செய்யற எந்த துறை எடுத்துக்கிட்டாலுமே அந்த துறையில ஒரு படி முன்னேறணும் அப்படின்னா நிறைய சிக்கல்கள் தோல்விகளை நம்ம சந்திச்சுதான் ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரி தான் சினிமா இண்டஸ்ட்ரியும் கூட. ஸோ அந்த இண்டஸ்ட்ரியில ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதா அப்படின்னு எங்கிற பலர் இருக்காங்க. அப்படி கஷ்டப்பட்டு கிடைச்ச வாய்ப்பை ரொம்ப அழகா பயன்படுத்தி மக்கள் மனசுல இடம் பிடிச்ச பலர்ல ஒரு பர்சனாலிட்டி தான் இப்போ நம்ம மீட் பண்ண போறோம். அது வேறு யாரும் இல்லைங்க, கவன் திரைப்படம் மூலமா ஒரு மிகப்பெரிய சக்சஸ் கொடுத்த திரு போஸ் வெங்கட் அவர்கள் தான். உழைப்பாளத்தினன்றதுனால இது ரொம்ப சூட்டபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் முதல்ல இங்க வந்ததுல சினிமாவுக்கு பெருசா வரணும், சினிமால நடிகன் ஆகணும் எல்லாம் நினைச்சிருந்தாலும் கூட அதுக்கு நான் ஒரு வேலை செஞ்சுட்டே இருந்தேன். அதுலதான் அந்த ஆட்டோ ஓட்டுறதும் சரி, லோன்மேனா இருந்ததும் சரி. ரஜினி சார் கிட்ட போய் நான் வந்து போஸ்ன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்ட்டு அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. ஆமா சார், உங்க விரிவுரை பார்த்தேன், எப்படி நடிக்கிறீங்க, பியூட்டிஃபுல்லா. வணக்கம் சார், எங்க சார்பாக உழைப்பாளர்கள் தின வாழ்த்துக்கள். அண்ட் நீங்க இந்த ஷோக்கு வந்தது எங்களுக்கு ரொம்பவும் பெருமை. அண்ட் எல்லாரும் ஜென்ரலா கேட்குற கொஸ்டின் தான். ஸோ இன்னைக்கு உங்களை பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்க போறேன் பேசி. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க கெரியர் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்படி சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தீங்க அப்படிங்கறத பத்தி ஒரு சின்ன சொல்லுங்களேன். நேயர்கள் அனைவருக்கும் உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம், கேப்டன் டிவியில் ஒரு மே 1 அன்னைக்கு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னை பற்றி ஆக்சுவலி நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறையா சொல்லியிருப்பேன். பட் என்னன்னா, நம்ம இந்த மாதிரி எங்கேயாச்சும் வந்து உட்காந்து ஒரு இன்டர்வியூ பண்ணும்போது என் கான்சன்ட்ரேஷன்லாம் வேற ஒரு இடத்துல இருக்கும். அது என்னன்னா, நான் முன்னாடி நிறைய இந்த மாதிரி ஆர்டிஸ்டோட இன்டர்வியூஸ் பார்க்கும்போது ஏதாவது ஒரு பாசிட்டிவாக ஒன்று சொல்லுவாங்க, நம்மளை மாதிரி சாதாரண ஆட்களுக்கும் எல்லாமே கிடைக்கும்னு அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு நாங்கள் நம்பினேன். பட் அந்த மாதிரி எனக்கு எதுவும் கிடைக்காததுனால நான் ஒரு இடத்துக்கு வந்தோடனே இதை பார்க்குற எங்கேயோ உட்காந்துட்டு இருக்கிற நான் ஏதோ ஒரு வில்லேஜ்லேருந்து தான் இங்கே வந்திருக்கேன். அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வர மாதிரி தான் நான் சொல்லணும். ஸோ நான் ஒரு 2002 சினிமாவுக்கு வந்தேன். பட் நான் சென்னைக்கு வந்தது 93-94 வந்துட்டேன். அறந்தாங்கியிலேருந்து வந்தேன். வந்துட்டு இடையில நிறைய வேலைகள், அது நிறைய சொல்லியிருக்கேன், சின்ன சின்ன வேலைகள் ஆட்டோ டிரைவரா இருந்திருக்கேன் வந்துட்டு. அதுக்கப்புறம் பட் என்னன்னா, அந்த இன்பிட்வீன் நான் பண்ண ஒரு விஷயம் உழைப்பாளத்தினன்றதுனால இது ரொம்ப சூட்டபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் முதல்ல இங்கே வந்ததில் சினிமாவுக்கு பெருசாக வரணும், சினிமாவில் நடிகன் ஆகணும் எல்லாம் நினச்சிருந்தாலும் கூட நான் அந்த டே டு டே லைஃப்பை வந்து நான் சாதாரணமாக வச்சுக்கல. அதுக்கு நான் ஒரு வேலை செஞ்சுட்டே இருந்தேன். அதில் தான் அந்த ஆட்டோ ஓட்டுறதும் சரி, லோன்மேனாக இருந்ததும் சரி, எல்லா வேலைகளும், ரியல் எஸ்டேட் எல்லா ஒர்க்குமே வந்துட்டு சினிமாவில் ஜெயிக்கணும். பட் சர்வைவல் வந்து சினிமாவில் கிடைக்கிற வரைக்கும் நம்ம சர்வைவலுக்கும் வேலை செய்யணும். சினிமா மட்டுமே எய்மாக இருக்கக்கூடாதுங்கிறது. சினிமா ஒரு பார்ட்டு தான். ஒரு நீங்கள் ஈவினிங் 4 to 8 நீங்கள் ஒர்க் பண்ணால் கூட போதுமானதாக இருந்தது. ஆனால் மார்னிங் ஒரு 6 o'clockலேருந்து ஆட்டோ ஓட்டி ஒரு 300-400 ரூபாய் சம்பாதிச்சு என் சாப்பாட்டுக்கு நான் வச்சுட்டு வீட்டுக்கும் அனுப்பிட்டு எனக்கு இதுக்கும் போதுமானதாக இருந்தது. அப்படி தான் அதை கூட சொல்லுவாங்க, நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. இல்லாமல் அது கஷ்டம்லாம் கிடையாது. நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக ஏறி போகும்போது அது கஷ்டம்னா அப்புறம் 10வது 12வது ஸ்டெப்லாம் ஏறவே முடியாது. முதல் ஸ்டெப்லேயே உட்காந்துக்க வேண்டியதான். ஸோ இப்படி தான் நான் வந்தேன். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்ட சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வரைக்கும் ஒரு முக்கிய காரணம் வந்து உங்களோட மெட்டீரியல் சீரியல் தான் சொல்லணும். ஸோ டைரக்டர் திருமுருகன் எப்படி உங்களை அப்ரோச் பண்ணாங்க, இல்லை நீங்கள் அவரை போய் பார்த்தீங்களா, இல்லை எப்படி இது நடந்துச்சு, எப்படி அந்த கேரக்டர் உங்களுக்கு கிடைச்சிது? இது நான் ஆட்டோ ஓட்டிட்டு இருந்த டைமு. அதை நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு லெவல் வரைக்கும் நான் ஆட்டோ ஓட்டுவேன். ஒரு பர்டிகுலர் பைசா எனக்கு போதுமானதாக இருக்கும். அது வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபுல்லாக ஷர்ட்லாம் கழட்டிட்டு கலர் ஷர்ட்டோட ட்ரை பண்ணுவேன். எல்லா இயக்குநர்களையும் போய் பார்க்குறது இதெல்லாம் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு சுப்பிரமணிய டீ கடன் என்னுடைய நண்பர் ஒருத்தர், ஒரு நண்பர் வேலை செஞ்சார். அவர் திடீர்னு இங்கே பாரு மச்சான் ஒன்று வந்திருக்குன்னு சொல்லி தினத்தந்தியிலேருந்து ஒரு சின்ன கட்டு ஒன்று எடுத்துக்காம ஆடிஷன். அது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பெருசாலாம் ஒன்றுமே இல்லை, அனுபவம் இது அவ்வளோதான் அப்படி இருந்தது. அப்போ அதை பார்த்துட்டு நம்பர் ஃபோன் பண்ணி கேட்டோம். ஒரு அட்ரஸ் சொன்னாங்க, மகாலிங்கபுரம் அட்ரஸ் சொன்னாங்க. இப்போ நானும் என்னுடைய நண்பரும் சரி அங்கே போனோம். போனப்போ பயங்கர கூட்டம், நிறைய பேர் இருந்தாங்க அங்கே. அப்போது ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும் எனக்கு இருந்துச்சு. என்னென்னா, இவர் போனோடனே அவர் சொல்லிட்டார் மாமச்சான் போகலாம் அப்படின்ட்டார். ஏன்னா இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு. எவ்வளோ பேர் இருந்தானே, அவங்களுக்கு தேவை யாரோ ஒரு ஆக்டர் தானே. இப்போ இவ்வளோ பேரே அவங்க செலக்ட் பண்ண போகிறது, அந்த ஒரு ஆக்டரை நம்ம இருக்கக்கூடாது, வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உள்ளே போகணும். நம்பிக்கை தான். ஆமாம். உள்ளே போனப்போ அதே மெட்டிவலியில் இணை இயக்குனராக இருந்த திருச்செல்வம் இங்கே இருந்தாங்க, முத்துச்செல்வம் இருந்தாங்க, விக்ரமாதித்தன் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே இருக்கும் பொழுது சும்மா ஃபோட்டோ வாங்கி இப்படி தூக்கி போட்டாங்க. நான் சொன்னேன்,
இப்படி போட்டோ பார்த்தோன்னே ஒரு ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் நீங்க எப்படி டிசைட் பண்ணுவீங்க? கரெக்ட். நீங்க உருவத்தை வச்சு எப்படி டிசைட் பண்ணுவீங்க? இப்போ டிரைவர்ன்றீங்க, ஓட்டி காட்ட சொல்றீங்க. இந்த மாதிரி நீங்க என்ன ஜாப்னாலும் அந்த ஜாபுக்கு வந்து நீ செஞ்சு காட்டுன்னு சொல்லும்போது நீ ஆக்டர் மட்டும் நீங்க எப்படி போட்டோ பார்த்து டிசைட் பண்றீங்க? பர்சனாலிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட், நான் இல்லைன்னு சொல்லல. பட் கமல் சாருக்கும் ரஜினி சாருக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் எந்த பர்சனாலிட்டியில நீங்க கம்பேர் பண்ணுவீங்க? ஸோ இதான் நான் ஆர்கியூமெண்டா பேச வேண்டிய சுச்சுவேஷன் வந்தது. உடனே ஒரு அது கோபமாவா இல்ல நல்லா பேசுறேன்னு நினைச்சா என்னன்னு தெரியல. சரி நடிச்சு காட்டு அப்படின்னாங்க. நான் நடிச்சு காமிச்சேன். ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களுக்கு. அந்த கேரக்டர் கொஞ்சம் ரூடான கேரக்டர் மாதிரி தானே அந்த மெட்டியோலி சீரியல்ல. ஆக்சுவலி அதுதான் கஷ்டம். ரூடுன்றது கூட டக்குனு ஸ்ட்ரைட்டா அடிச்சிடலாம், பாசிட்டிவ் ஸ்ட்ரைட்டா அடிச்சிடலாம், எமோஷன் ஸ்ட்ரைட்டா பண்ணிடலாம். பட் இது மிக்ஸ்டான ஒரு கேரக்டர் இருந்தான். அவன் முட்டாளா புத்திசாலியான்னு தெரியாது, வீரனா கோழையான்னு தெரியாது, எங்கே சிரிப்பான் எங்கே அழுவான்னு தெரியாது. ஏன்னா அது ரொம்ப சிரமப்பட்டு நடிச்ச ஒரு கேரக்டர் தான். ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சீரியலுக்கு அப்புறம் வெள்ளித்திரைக்குள்ள போனீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்க ஃபிலிம் வந்து பாரதி ராஜா டைரக்ஷன்ல தான் வந்து உங்களுக்கு அந்த ஃபிலிம் கிடைச்சது, ஈரநிலம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் ரோல் அப்படின்னு சொன்னோன்னா நீங்க என்ன நினைச்சீங்க? பரவாயில்ல நம்மளுக்கு வெள்ளித்திரையில ஒரு இடம் கிடைச்சா போதும்னு நினைச்சீங்களா, இல்ல என்ன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு உங்களுக்கு? அது நீங்க ஆக்சுவலி ஒரு பேராசன் கூட சொல்லலாம். ரஜினி சார் வில்லனா பாரதி ராஜா சார்ட்ட இருந்து பெரிய ஹீரோ ஆனாங்க, நெப்போலியன் சார் வில்லனா தான் வந்தாங்க, விஜயன் சார் அவரோட படத்துல பண்ணியிருக்கிறாங்க. அவரோட படத்துல யாராவது வில்லனா நடிச்சா, சத்யராஜ் சார் வில்லனா நடிச்சிருக்காங்க, அவங்க எல்லாம் பெரிய ஹீரோ ஆயிடுவாங்க. ஆமா, அப்ப நான் நினைச்சிட்டேன் சரி இந்த படம் வில்லனானு பெரிய ஹீரோ ஆயிர போறோம்னு ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. பட் அதோட பெரிய நமக்கு ஒரு இமேஜ் இல்ல கிடைச்சிருக்கு, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் பாரதிராஜா சாரை பொறுத்த வரைக்கும் திருப்திப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் ஒரு ஆக்டரா. ஏன்னா அவரே நல்ல நடிகர், அவரு இன்னொன்று அவர் நடிச்சு காட்டுவாரு. அதையெல்லாம் மீறி நம்ம அவரை வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும். அது எனக்கு போறப்பவே எனக்கு அது தெரிஞ்சது. என்ன நடந்ததுன்னா, நான் அப்போல்லாம் அந்த ஏசி கோச்சஸ் அதெல்லாம் போனது கிடையாது. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு டிக்கெட் போட்டோன்னே பெரிய ஆக்டர் வந்து ஏசி கோச்சில் போட்டு விட்டாங்க. அது 8 மணி நேரம் டிராவல் போல இருக்கு. அதில் நான் கொஞ்சம் ஆள்லாம் புஷ்ஷுன்னு ஆகிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். முதல்ல ஏசியில் தூங்கினால சார் தூங்காமல் இருந்தது கூட காரணம். போய் ஸ்பாட்டுக்கு போனோன்னே இப்படி பார்த்துட்டு யார் அவன் அன்னைக்கு வந்தானே அவன் அப்படின்னு கேட்டார். ஆமாம் சார் அவர் தான். ஆள் இப்போ நல்லா இருக்கானே அப்படின்னாரு. எனக்கு இப்படி சரியா வராது அவனை போக சொல்லு அப்படின்ட்டார். செட்டுக்கு போயிட்டு போக சொல்லணுன்னு அவர் மாதிரி ஆகிட்டேன். அப்புறம் சார் என்ன இப்படி திடீர்னு சொல்லிட்டாருன்னு பார்க்குறேன். இல்லை இல்லை இது ஏதாவது பண்ணி நம்ம வந்து மேக்கப் பண்ணலான்னு சொல்லிட்டு ரைட்டர் சொன்னாங்க. அப்போ அங்கே தேன்மொழி தாஸ்ன்னு சொல்லி ஒரு ரைட்டர் இருந்தாங்க. அவங்க வந்து என்ன வந்தோடனே அவங்க வந்து நான் பயங்கர ஃபேன் அப்படின்னாங்க. என்னங்க சார் இப்படி சொல்லிட்டாரு, இது இம்ப்ரெஸ் பண்ணலான்ட்டு உடனே பக்கத்துலேயே ஒரு சலூன் இருந்தது. சலூன் அங்கே எப்படி இருக்கும்னு தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு, வில்லேஜில் ஒரே ஒரு சேர் இருக்கும் கூரை மேலே. அவரு போனே தர 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 தரன்னு வெட்டினாரு. அவருக்கு எங்கே முடி இருக்கு எங்கே காது இருக்குன்னே தெரியல, அவ்வளோ ஸ்பீடாக வெட்டினார் அவரு. எல்லாம் வெட்டி கிட்டி முடிச்சுட்டு பார்த்தா நானே அலங்கோலமாக இருந்தேன் பார்க்கறதுக்கு. அப்படி வெட்டிட்டாரு அப்படின்ட்டு. அப்புறம் அந்த இன்பிட்வீன் அந்த 2 hours கடந்து அலைஞ்சதுல அந்த வெயில்ல அது தேனியில அது ஒரு மாதிரி பயங்கரமா கருத்துட்டேன் நான். கருத்துட்டு கொஞ்சம் இது இருந்தது, கொஞ்சம் முடியெல்லாம் வெட்டினோட மீசையெல்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டு வந்து நின்னேன். அப்போ அவர் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஒயிட் கலர் ஜிப்பா இதெல்லாம் கொடுத்துட்டு கொண்டா நிக்க வச்சோன்னே திரும்பி இப்படி பார்த்தாரு. இந்த பையன் நல்லா இருக்கானே சார், அந்த பையன் சார் அவர் தான் சார். முடியல எங்கயா அப்படி இப்பதான் சார் வெட்டிட்டு வந்தேன். என்னதான் அந்த பையன் எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறானே, இவ்வளவு திருப்பி அனுப்ப முடியாது, வா வா அப்படின்னு இந்த மேல ஏறி உட்காரு அப்படின்னாரு. ஒரு இது மாதிரி திண்டு மாதிரி இருந்தது. ஏறி உட்கார்ந்தேன். எப்படின்னா வேணா விடு அப்படின்னு ஒரு மனசு இருக்கும்ல, அந்த மாதிரியே இருந்துச்சு அது. இந்த டைலாக் பேசு அப்படின்னு ஒரு லென்த்தா ஒரு டைலாக் கொடுத்தாங்க. நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா நம்ம சீரியல் பண்ணிருக்கிறதுனால அவ்வளவு நாள் நடிச்சிடலாம். நம்ம ஏறி உட்கார்ந்து கட 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 கடன்னு நடிச்சேன். ஒன் ஷாட்ல அடிச்சான் அப்படின்ட்டு சரி ஓகே இவருக்கு ஷூட்டிங் முடிச்சு அனுப்பிச்சிடுங்க அப்படின்ட்டாங்க. நான் அப்ப தென்மொழி தாஸ் அவங்க கிட்ட கேட்டேன், என்ன அப்படி சொல்றாங்க? அப்ப கூட சொல்லல நீங்க செலக்ட். அது ஒரு சின்ன கேரக்டர் அது. அப்புறம் நான் வந்துட்டேன். திரும்ப என்ன கூப்பிட்டாங்க. என்னன்னு போய் கேட்டப்பதான் அதுல வந்து சீமான் தான் வந்து அதுல வில்லனா நடிச்சிட்டு இருந்தார். இயக்குனர் சீமான் நடிச்சிட்டு இருந்தாரு. அப்போ அவர் வந்து கடைசியா நியூடா நடிக்கணும்னு நான் நடிக்க மாட்டேன், எனக்கு ஒரு இமேஜ் இருக்கணும் ஒதுங்கிட்டார். அப்ப கேட்டா நீ நல்லா நடிக்கிற, நீ அது நடி. அப்பதான் எனக்கு அந்த வில்லன் கேரக்டர் அது கன்வெர்ட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி அது இல்ல கேரக்டர். சின்ன கேரக்டருக்கு போய் வில்லன் ஆயிடுச்சு. சூப்பர் சார். ஸோ அடுத்தது வந்து தலைநகரம் படம். ஸோ அதில் வந்து ஒரு நெகட்டிவ் ரோல்லேருந்து ஒரு பாசிட்டிவ் ரோல், ஒரு ஹீரோவோட ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு ரோல். ஸோ இந்த பரிமாணம் எப்படி இருந்துச்சு? ஸோ இதுக்கு தனியாக ஏதாவது ஹோம்ஒர்க் பண்ணீங்களா, இல்லை ஹீரோட ஃப்ரெண்ட் தானே அப்படியே ஹீரோட சேர்ந்து நடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிங்களா எப்படி? நான் அப்கமிங் வந்து சீரியல் டு சினிமா ஜம்ப் இருக்கு இல்லையா, அந்த ஜம்ப் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ சீரியல்ல இருந்து வரான் ஒரு சீரியல் ஆக்டர் அப்படின்னு அதை உடைக்கிறதுக்கே நான் ரொம்ப சிரமப்பட்டேன் நான். அப்போ இந்த செட்டுக்குள்ள இருக்கும் போதுமே கூட ஒரு பர்டிகுலர் சில டெக்னீஷியன்லாம் வந்துட்டு காலன் விஷ் பண்ண அப்படின்னு போவாங்க. அப்புறம் நான் ஒரு சீன்ல அதில் நடித்தேன். அது என்னன்னா
ஒரு ஸ்டெப்ஸ்ல உட்காந்துருப்பாரு, என் வைஃப் வந்து தலையில டமால்னு தட்டுவாங்க, உங்க வைஃப் தட்டிட்டு இங்க பாரு சச்சின் எங்க இருக்கான்னு போய் பாரு அப்படிம்பாங்க. இரு அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசுற மாதிரி மச்சான் வேணாம் ஊரை விட்டு போயிடலாம், நம்ம எங்கேயாவது போய் பொழைச்சிக்கலாம்னு ஒரு எமோஷனல் பிளாக் ஒன்று இருக்கும். ஓகே. அந்த பிளாக் கட் நாங்க கேமராமேன் கட் பண்ணல. ஓகே. அவர் என்னையே பார்த்துட்டு இருந்தாரு. அப்புறம் கட் பண்ணிட்டு நல்லா நடிக்கிறாரு அவரு அப்படின்னா. ஸோ அப்போ அவர்கிட்ட கேட்டாங்க நீங்க வேற எதுவும் பார்த்தது இல்லையா? இல்லை நான் பார்த்தது இல்லையா. அப்போ என்னன்னா நீங்க என்னதான் ஈரநிலை நடிச்சிருந்தாலும் அதுக்கு முன்னாடி எவ்வளவு படங்கள் நடிச்சிருந்தாலும் நிறைய பேர் பார்க்காம தான் இருந்தாங்க. நீங்க ஒரு சூப்பர் ஹிட் சீரியல் பண்ணாலும் சீரியல் ஆடியன்ஸ் கம்ப்ளீட்டா வேறையா இருந்தாங்க. நீங்க ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஃபிலிம் பண்ணா மட்டும்தான் உங்களால அவ்வளவு கொடுக்க முடியுங்கிறது எனக்கு அந்த படத்தில் தெரிஞ்சது. ஆனா பட் தலைநகரம் மூலமா ஒரு 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 சர்க்கிள் ஆடியன்ஸ் எனக்கு கிடைச்சாங்க. பிகாஸ் ஒரு பாசிட்டிவ் ரோல் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி இல்ல அது கேரக்டரா நம்ம பண்ணிடுவோம். எனக்கு அங்கே அந்த டிஃபிகல்ட்டிஸே இல்லை. எனக்கு ரொம்ப நாளைக்கு நான் ஆக்டரா நீங்க என்ன கொடுத்தாலும் பண்ணிடுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஆடியன்ஸ்ட்டு போய்டும், அதெல்லாம் ஓகே. இப்போ எனக்கு பிரச்சனையே நான் டைரக்டர்ஸ்ட் எல்லாம் எப்படி சீக்கிரம் போவேன், ப்ரொடியூசர்ஸ்ட்டு எப்படி போவேன், என்ன நான் எப்படி வியாபாரமா மாற்ற முடியுங்கிற ஒரு பிரச்சனை தான் எனக்கு இருந்தது. கண்டிப்பா. ஸோ அந்த படத்துல உங்க வைஃப் சோனியா தான் உங்களுக்கு வைஃபாவும் நடிச்சிருந்தாங்க. அது ஒரு பெரிய கதை. என்னன்னா ஓகே சார் சொன்னாங்க போட்டோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாமே எனக்கு தெரிஞ்சவங்க, எல்லாமே சீரியல் ஆக்டர்ஸ். ஆமா சார் யார் சார் எதுக்கு சார் இவ்வளவு பேர் அப்படின்னா உன் வைஃப் கேரக்டருக்கு அப்படின்னா சார் திருப்பி அந்த சீரியல் இமேஜ் வந்துரும் சார். சாரி சார் ஏதாவது புது பொண்ணு போடுங்க சார். நான் புதுசு கிடைக்கல சார். அப்போ கொஞ்சம் பெரிய ஆர்டிஸ்ட் போடுங்க சார். பெரிய ஆர்டிஸ்ட் பட்ஜெட் இல்லைன்னாங்க. ஆனா அதுல வந்து இப்போ தேவி பிரியாலாம் நடிக்கிறதா இருக்கு. இப்போ நான் சொன்னேன் சார் வேணாம் சார். தேவி பிரியா எக்ஸ்ட்ரானரி ஆக்ட்ரஸ், என்னோட ஃப்ரெண்டு. பட் அதை மீறி எனக்கு வேற ஒரு பிரச்சனை இருந்தது. அப்போ நான் உடனே கேட்டேன் சார் வேணும் உங்களுக்கு பண்ணலாம், உங்களுக்கு சீரியல் ஆக்ட்ரஸ் தான் வேணும்னா என் வைஃப் நான் நடிக்க வைக்கிறேன், நீங்க என்ன சம்பளம் கொடுக்க முடியுமோ கொடுங்க. ஆனா வெளியே பப்ளிசிட்டி என்ன ஆயிடும்னா புருஷ முன்னாடியா நடிச்சிருக்காங்கன்னு ஆயிடும். ஸோ ஆர்டிஸ்ட்னு இல்லாம அப்படியே ஆயிடும்ட்டா அதுக்காக. ஆனா பட் அதுல ஒரு பிரச்சனை என்னன்னா அதுல நான் இறந்து போற மாதிரி அவங்க எம்எல்ஏ விழுந்து அலற மாதிரி இருந்தது. பட் நான் அதான் உங்களுக்கு நான் லைஃப்ல கொடுத்த கஷ்டப்பட்டு நடிச்சாங்க பெரிய தண்டனை அது அவங்களுக்கு பாவம். பிகாஸ் ஸ்கிரீன்ல ஒருத்தங்க இறந்ததா பார்க்கணுமே நமக்கு கஷ்டமா இருக்கு. சோ உங்க நேர்ல நீங்க இறந்துட்டீங்க, ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க பாவம். சோ அவங்க ஒரு சைல்ட் ஆக்ட்ரஸ்ல, சோ அவங்க நேஷனல் அவார்ட் வின்னர் கூட. மேபி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணா அவங்களுக்கு தேத்தி இருக்கலாம். எஸ் கண்டிப்பா. அதர்வைஸ் அவங்க இன்னும் அப்செட் ஆயிருப்பாங்க. எஸ் எஸ். சோ அவங்க ஏதாவது உங்க படங்களை பார்த்துட்டு இது நீங்க நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படின்லாம் சொல்லிருக்காங்களா? இல்ல என்ன மாதிரி ஒரு சப்போர்ட் உங்களுக்கு? முதல் படத்துல இருந்தே என்னோட மிகச்சிறந்த விமர்சகர் அவங்க தான். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா அது ரொம்ப உதாசீனப்படுத்துற மாதிரி இருக்கும் அந்த விமர்சனங்கள். நமக்கு ரொம்ப கோவம் வரும். எப்படின்னா ஒரு படம் பார்த்துட்டு நம்ம ரொம்ப ஈகரா எப்படி ஓகே அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்புறம் சில படம் என்ன சொல்லுவாங்கன்னா அது நல்லா பண்ணிருக்கலாம், அதை எப்படி பண்ணிட்டீங்கம்பாங்க. அப்புறம் சில ரொம்ப ரேரா தான் சொல்லியிருக்காங்க இது நல்லா நடிச்சிருக்கீங்க. இப்போ நான் அதில் கோழி கூவுதுன்னு இடையில ஒரு படம் நடிச்சிருந்தேன். படம் பெரிய ஹிட் ஆகல. பட் அந்த படத்தை வந்து அவங்க தியேட்டர்ல பார்த்துட்டு எனக்கு அந்த டிவிடி எடுத்துவாங்கன்னு சொல்லி அந்த டிவிடியில் 2-3 தடவை படம் பார்த்துட்டு இதையே நீங்க மற்ற படத்துல எல்லாம் பண்ணலன்னு என்கிட்ட கேட்டாங்க. அது நான் வந்து ஃபுல் ஃபிலிம் என் மேல இருக்கும். இல்லை ஃபுல் ஃபிலிம் என் மேல இருக்கு. இப்போ ஃபுல் ஃபிலிம் உங்க மேல இருந்தா தான் நீங்க நல்லா பண்ணுவீங்க. அது இல்லை செஞ்சு இப்போ நான் என்ன கேரி பண்றேங்கிறத பொறுத்து தான். இப்போ நான் வந்து ரொம்ப அதிகமான சுமைனா என் உடம்புல உங்களுக்கு தெரியும் அந்த சுமை தூக்குறேன்னு. ரொம்ப லைட் வெயிட்டை வந்து தூக்கி தலையில வச்சு பயங்கர கனமா இருக்கு நடிங்கன்னா எப்படி இருந்தாலும் அந்த ஆர்டிபிஷியல் தெரியும். அப்போ நான் சொன்ன மாதிரி எனக்கு கேரக்டர் கிடைக்கலாமா அப்படின்னு சொன்னாங்க. ஏங்க பிரமாதமா ஆக்ட் பண்ணிருக்கீங்க, இதுதாங்க நீங்க இதை ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு அவங்க ஆச்சரியப்பட்டு சொன்ன ஒரே படம் கோழி கூவுதுதான். அதுக்கப்புறம் இப்பதான் திரும்ப அதே சர்டிபிகேட் எனக்கு கிடைச்சிருக்கு. கவன் மூவி. ஆமா ஃபர்ஸ்ட் அதுக்கு சக்சஸ், அந்த கவன் மூவி சக்சஸ்க்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். थैंक यू. வணக்கம். மீடியாவால எத்தனையோ மாற்றம் நடந்திருக்கு, எவ்வளவு விழிப்புணர்வு கிடைச்சிருக்கு. ஆனா அதே மீடியாவோட இன்னொரு பக்கத்தை நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு. சோசியல் மீடியால உட்காந்து பக்கம் பக்கமா கருத்து சொல்றதுனால 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. ரத்தமும் சதையுமா ரோட்ல இறங்கி போராடும். நம்ம யார் எதிர்த்து போராடுறோமோ அவங்கள ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திக்கணும். நம்ம கண்ணில் இருக்க கோவத்தை அவங்க நேர்ல பார்க்கணும். அதை பார்த்து வலிக்கு விழுந்துட்டே. இங்க பாரு, தேல்னா கொத்தும், பாம்புனா கொத்தும், ஆம்பல்னா சபலப்படத்தான் செய்வான். இட்ஸ் a biological urge. டீசர் போடுறதுக்கு ஆர்டர் வச்சு இனிமே போடுற பாரு புது சுவிட்ச். நீ எதையாவது மாத்தணும் நினைச்சா மாத்த முடிஞ்ச உயரத்துக்கு நீ போகணும். It is not just my question. The nation wants to. The nation is erupting. It is a social anger of the moral fiber of the Indian middle class society.
ஹர ஹர மகாதேவகி. எனக்கு நான் நம்பினவங்களுக்கு தான் எம்ஜிஆர். இந்த மாதிரி நாரவாய் பசங்களுக்கு நான் நம்பியார். நம்ம ஜனங்க கொஞ்சம் அதிகமாக தூங்குவாங்க, ஆனால் முழிச்சுக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக முழிச்சுப்பாங்க. அப்படி முழிச்சுக்கிட்டாங்க நீங்களாம் காணாமல் போயிடுட. Bring that back and now bring that back and now bring the back and now bring that back like a boomerang. Bring that back and now bring the back and now bring the back and now bring that back like a boomerang. அந்த கெமிக்கல் கட்டுது இந்த கெமிக்கல் கட்டுதுன்னு சொல்றீங்கல்ல, கக்கூஸ் கப்படிச்சா பால் ஊத்தியா கழுவுறீங்க? நம்ம ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு சந்திப்போம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சங்கர் சார் டைரக்ஷன். ஸோ சங்கர் சார் கீழே நடிக்கணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு கனவு மாதிரி. அண்ட் அதுவும் ரஜினி சார்க்கோட ஒரே ஒரு சீனில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணுங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு கனவு மாதிரி. ஸோ இந்த ரெண்டும் உங்களுக்கு ஒரே படத்தில் அமைஞ்சுது, அது எப்படி சார்? நான் கொஞ்சம் பான் லக்கு தான் அந்த விஷயத்துல. கண்டிப்பா சொல்ல நீங்க ரொம்ப லக்கி. லக்கி தான். என்னன்னா ரஜினி சார் வந்து அந்த சிவாஜி வர டைம்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் நடிக்க மாட்டாரு அப்படிலாம் ஒரு புரளி இருந்தது. ஐயோ என்ன அப்படி சொல்றாங்க, நம்ம எப்படியாச்சும் இந்த படத்துல ஒரு சின்ன ஷார்ட் ஆச்சும் நடிச்சிடணும்னு நான் பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் தெரியும். ஒரு நாள் ஈவினிங் ஃபோன் வந்தது. ஃபோன் வந்தோடனே எடுத்த மாதிரி நான் ஆடம் தாஸ் பேசுறேன், இப்போ பாம்பச்செட்டியோட டைரக்டர் வந்து அப்போ இயக்குனர், உதவி இயக்குனர். நான் சொன்னேன் மச்சான் கிண்டல் பண்ணாதீங்கடா, நானே வெறுப்புல இருக்கிறேன் அப்படின்னா. இல்லை நான் ஆடம் தாஸ் சார், யாரோ கலாயிரீங்க விடுங்கடான்னா அவங்க கேட்கவே இல்லை. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் நம்ப ஆரம்பிச்சிட்டேன். யாரும் சார் சாரி சார் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்க்கிறாங்க அதானே. இல்லை உண்மையிலே சார் நான் சங்கர் சார் பேசுறேன், உங்களுக்கு நாளானைக்கு ஷூட்டிங். நாளானைக்கு ஷூட்டிங்கா? ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சார் என்ன சார் சொல்றீங்க? எனக்கு ஆடிஷன் இல்லை, அது காரணமும் சொல்லிடுறேன். அப்போ நாளானைக்கு சரி சார் அப்படின்ற வச்ச அடுத்த செகண்ட் ஒரு ஃபோன் வருது, சார் நான் காஸ்டியூமர் பேசுறோம் சார் அப்படின்னு. அவன் அங்கே இருந்தே அளவு எடுக்கிறான் ஃபோன்ல இருந்து. அப்புறம் ஒரு 10 நிமிஷத்துல இன்னொரு ஃபோன் வருது, சார் நான் உதவி இயக்குனர் பேசுறேன் சார், அது உங்க கேரக்டர் வந்து இது சார். படம் ஃபுல்லா இருக்கிற ஒரு கேரக்டர். பக்கா பிளானிங் முன்னாடியே இந்த கேரக்டர். அப்போ நான் செட்டுக்கு போற வரைக்கும் எனக்கு தெரியாது. அப்போ நான் செட்டுக்கு போறேன், ஹைகோர்ட், நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஷூட்டிங்கு. போனா அங்கே ஒரு 4 கேரவன் இருக்கு, எல்லாரும் இருக்காங்க. நான் போன உடனே ட்ரெஸ் மாத்துங்க அப்படின்னாங்க. ஓப்பன் பிளேஸ்ல சார், லேட்டஸ்ட் சார் என்ன இங்க 2 ஹவர் தான் சார் பர்மிஷன்ன்றாங்க. அப்போ உடனே நான் எங்கே மாத்துறது அப்படின்னு எனக்குள்ள ஒரு கோவம், என்னடா அவனுங்க ரோட்ல மாத்த சொல்றாங்க, கேரம்லாம் நீ இது கொடுத்துக்கலாம்லன்ட்டு இப்படி திரும்பி பாக்குறேன். எனோட வேகமா மரத்துக்கு பக்கத்துல ரஜினி சார் பேண்ட் மாத்திருந்தார். ஒரு செகண்ட்ல வந்து நம்ம திமிரு அழிஞ்சு போச்சாங்க. அப்படிதான் உள்ள போனோம். அப்ப உள்ள போன ரஜினி சார் கூட பேசிட்டு இருந்தேன். சங்கர் சாரோட பேசிட்டு இருக்கும்போது சங்கர் சார் சொன்னா ஈரநிலம் பார்த்துட்டு நான் அவன்கிட்ட சொன்னேன்ல அப்படின்னா. ஆமா சார், அதான் அந்த வில்லன் யாருன்னே ஷூட் ஆகாம இருந்துச்சு. சஞ்சயராஜ் சார், மோகன்லால் சார், மம்முட்டியா பேசிட்டே இருந்தோம். அப்புறம் கடைசியா சுமன் முந்தா நாள் தான் ஃபிக்ஸ் ஆனாரு. அப்போ உடனே உங்க கேரக்டர் நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு மாடிஷன் எல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டேன், உங்களை பத்தி எனக்கு தெரியும், நீங்க நல்லா நடிப்பீங்க அப்படின்ட்டாரு. எனக்கு பயங்கர எனக்கு அப்படித்தான் கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரஜினி சார் வந்து எப்படின்னா நான் ஆக்டிங் படிச்சேன், திரு கோபாலி அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட ஆக்டிங் படிச்சேன். அவர் தான் அவருக்கும் குரு, சாருக்கும் குரு. சாருக்கிட்ட வந்து முதல்ல ரஜினி சாரை வந்து பாலச்சந்தர் சார்கிட்ட கூட்டு போனதே கோபாலி சார் தான். கோபாலி சாரும் பாலச்சந்தர் சாரும் பயங்கர ஃப்ரெண்டு. அப்போ சார் உட்காந்துருந்தாரு, நான் போனோன்னே நான் ரஜினி சார்கிட்ட போய் நான் வந்து போஸ்ன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணணுன்ட்டு பயங்கரா போஸ் எப்படி இருக்கீங்க அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. ஆமா சார், உங்க விரிவுலை பார்த்தேன், எப்படி நடிக்கிறீங்க, பியூட்டிஃபுல்லா, ஃபேண்டாஸ்டிக் ஆக்டிங் அப்படின்னா நான் கையெல்லாம் ஏதாச்சும் சொன்ன மாதிரி. சார் நான் கோபாலி சார் ஸ்டூடெண்ட். அப்ப சீரியஸா அவர் ரஜினி சாரோட நான் குழந்தையான ஒரு ரஜினி சார் பார்த்தா அப்படியே சொல்றீங்க அப்படின்னா சார் நான் ஹக் பண்ணாரு. நான் காக்கி சட்டை கண்டக்டர், நீ காக்கி சட்டை ஆட்டோ டிரைவரு, என் பாஸ் பத்தியா குரு எப்படி எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு பத்தியா தான் சேர்ந்துருக்கோம். ரொம்ப எமோஷன் ஆயிட்டாரு. எமோஷன் ஆயிட்டாரு. பட் அன்னையில இருந்து நான் அந்த படம் நடிச்சு முடிகிற வரைக்கும் ஒரு 100-120 நாள் நான் படத்துல இருந்தேன். அந்த 120 நாளும் நான் ரஜினி சார் கூட, ரஜினி சார் கேரவன்லயே தான் இருப்பேன். மார்னிங் சாப்பாடு, லஞ்ச் எல்லாமே அவர் கூட தான். அதுதான் அது பயங்கர. அது கூட வைஃப் வந்து ஒரு தடவை ஃபோன் பண்ணாங்க. நான் போய் சொல்லுவேன், ரஜினி சார் சொன்னாரு, எங்க நான் வீட்டுக்கு போனோன்னே என்ன ஆயிரும்னா எல்லாமே ரஜினி சார் மாதிரி ஆயிடும்.
அது என்ன சாரோட ஒரு இது அவரோட மேனரிசம் ஒட்டும் எல்லாருக்கும். எனக்கு அவன் ஒட்டிக்கும். பேசாம இருங்க, நீங்க வந்து போஸ் மாதிரியே இல்ல நிறைய ரஜினி சார் மாதிரி பண்றீங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப நான் சொல்ல கூடவே இருக்கேன்லம்மா. அதனால அவரோட ஸ்டைல் தனி ஸ்டைல், அது பார்த்தா இவங்க நம்பல அவங்க நான் கூடவே இருக்கேங்கிறத. அப்போ ஒரு நாள் நானும் சாரும் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அப்போ வந்து இது எந்த சீன்னா கொய்யாவை எங்கே வர சொல்லும்பார்ல அவுடோர்ல அங்க பின்னி மில் கிட்ட. அப்படின்னோடனே அன்னைக்கு வந்து ஒய்ஃபோட பர்த்டே. நான் ரொம்ப ஏர்லியரா கிளம்பி வந்துட்டு அவங்க எந்திரிக்கல. அவங்க 8:30க்கு அப்படியே பெட்ல இருந்துட்டு அலோ மாமா ஹாப்பி பர்த்டே அப்படின்னா யாருக்கு பர்த்டே சோனி சோனி ஹாப்பி பர்த்டே அப்படின்னாரு. அவங்க பெட்ல இருந்து போட்டு கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்துட்டு எப்படி இருக்கீங்க, எப்ப பார்த்தது குழந்தை பார்த்தது எல்லாம் அதெல்லாம் வேற சொல்றாரு. அவங்க அவங்க எல்லாம் சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு என்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்த நீ அப்படின்னு கேட்டாரு. சார் நீங்க போன் வாங்கி பேசுனீங்கல்ல சார், இதோட கிஃப்ட் ₹1 கோடி கொடுத்தாலும் கிடைக்காது, இதால அவளுக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட். சூப்பர் சார். ஸோ ரஜினி சாரோட நீங்க சொன்னீங்க ஒரே தான் டிராவல் ஆயிட்டே வந்து அந்த படம் ஃபுல்லும். ஆனா வந்து அவர் எதிர்த்து டைலாக் பேசுற மாதிரி தான் உங்க சீன்ஸ் எல்லாருமே. ஸோ அவர் முன்னாடி போய் நின்று ஹாய் சார்னு சொல்றதுக்கே கொஞ்சம் நம்மளுக்குலாம் நர்வஸா இருக்கும். ஸோ எதிர்த்து நின்று எப்படி அந்த மாதிரி டைலாக் பேசுனீங்க? ஃபர்ஸ்ட் டேக்லயே ஓகே ஆயிடுச்சா இல்ல நிறைய டேக்? அதுல தான் நான் கொஞ்சம் கோபாலி சார் ஸ்டூடெண்ட்ங்கறத நான் ரொம்ப பெருமையா சொல்லணும்னு நினைக்கிறேன். வென் நான் வந்து ஒரு செட்டுக்கு போனோடனே நான் இன்னைக்கும் as an actor நான் வந்து ஒரு பேப்பர் வாங்கி வச்சுட்டு அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு நடிக்கிற ஆள் கிடையாது. நான் போனோடனே இது என்ன காலத்துல என்ன நடக்குது, இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், பின்னாடி நான் என்ன பண்ணேன், யாரெல்லாம் நான் ரொம்ப இந்த கொஸ்டின்ஸ் இருந்தால் தான் எனக்கு ஆக்டிங் பண்ண முடியும். ஏன்னா நான் கொஞ்சம் லைவ் ஆக்டர்னு பேர் எடுத்ததே அதில் தான். நான் ரொம்ப ஓவர் ஆக்டும் பண்ண தெரியாது. என்ன சொல்ல போனால் பெரிய ஆக்டரும் அந்த மாதிரி ஆக்டரே நான் கிடையாது. நீங்கள் என்னவா கொடுக்குறீங்களோ அதில் லைவாக நான் இருக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆசைப்படுவேன். அது ஸ்டேஜ்லேருந்து வந்தது எங்களுக்கு. அப்போ கோபாலி சாரோட ப்ராக்டிஸும் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ எனக்கு அந்த டயலாக்ஸ்ல வந்து ரஜினி சார் ஏத்த மாதிரி நிக்கணுங்கிறப்ப எனக்கு ரஜினி சார்லாம் தெரிய மாட்டாங்க. அப்ப எனக்கு சிவாஜி அவ்வளவுதான். என் பாஸ் இருக்காரு, பாஸ் முன்னாடி யார் ராமா என்ற ஒரு கேள்வியும் ஒரு கோபமும் தான் இருக்கும். அதுதான் இருந்ததே தவிர கட் சொன்னதுக்கு அப்புறம் தான் மத்ததெல்லாம். சூப்பர் சூப்பர். சோ உங்க குரு கிட்ட போய் சேரணும்னா என்ன சார் பண்ணணும்? இவ்வளவு அழகான குரு உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. ரொம்ப வயதானவர் ஆயிட்டாங்க, ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்காங்க. இப்ப சமீபத்துல அவங்களுக்கு ஆபரேஷன் நடந்தப்ப கூட ரஜினி சார் வந்து ஹாஸ்பிட்டல்லே இருந்து அது ஃபுல் அவரே பே பண்ணி அவர் இன்னைக்கு வரைக்கும் ரஜினி சார் வந்து அவருக்கு இன்னமும் டவுட் வருது சினிமால. அவர் தான் இன்னமும் கத்துக்கிறாரு ரஜினி சார், ஸ்டில் கத்துக்கிறாரு. அவன் உடனே குரு கிட்ட வருவாரு. நான் இன்னமும் அவர்கிட்ட இப்பவும் எனக்கு எனி டவுட் நான் இன்னமும் என் குரு கிட்ட போவேன். பட் இஸ் சிக். ஸோ நான் அவர் சொல்லுவார், சில பேருக்கு பாடம் எடுக்க சொல்லி என்கிட்ட சொல்லுவார், நான் போய் எடுப்பேன் சில பேர். ஆதிசேஷன்னா பொட்டு வச்சுட்டு பொங்கல் சாப்பிடுறோம்னு நினைச்சியா? பழைய போலீஸ் ஸ்டேஷன் ரெக்கார்டு எடுத்து பாரு. ஆதிடா, காசிமேடு ஆதி. சொல்லு விடு. ஐயா வேணாயா, நீங்க போய் எதுக்கு, நாங்க பாத்துக்கிறோம் ஐயா. வேலு ஐயா, பணம் நம்ம வீட்டுக்கு வரணும், போனோம் அவன் வீட்டுக்கு போகணும். யாருக்கிட்ட மோதுற? இவங்கெல்லாம் மெட்ராஸ் டாப் 10 ரவுடிஸ். பீஸ் ஆக்கிடுவானுங்க. முட்டாள்தனமா தனியா வந்து மாட்டிக்கிட்டியடா. கண்ணா பண்ணீங்க தான் கூட்டமா வரும். சிங்களா தான் வரும். சூப்பர் சார், சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் போஸ் வெங்கட் சார் அப்படின்னு எனக்கு இன்டர்வியூ இன்னைக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னோடனே எனக்கு உங்க ஃபேஸ்லாம் ஞாபகம் இல்லை, உங்க வாய்ஸ் தான் ஞாபகம் வந்தது. பிகாஸ் உங்க வாய்ஸ் ரொம்ப யூனிக்கான வாய்ஸ். ஸோ இந்த வாய்ஸ் வச்சு தான் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதா இல்ல லைக் நீங்க இருந்திருக்கலாம்? பட் எனக்கு வாய்ஸ் வச்சு கிடைச்சதோட என்னோட மொழி, அதாவது என்னுடைய ஊர் மொழி தான் எனக்கு முதல்ல வாய்ப்பு வாங்கி கொடுத்தது. நான் இன்னமும் என்னோட ஊர் அறந்தாங்கி போய் ஸ்டேஜ் ஏறணும்னு சொல்லுவேன். யாரும் வந்து இந்த வெற்றியை நான் மட்டும் கொண்டாடுறதுக்கு தகுதி இல்லை, உங்களோட. ஏன்னா என் ஊருன்னு ஒண்ணு இருக்குல்ல, ஒரு பாரம்பரியம். மூதாதையர்கள்லாம் வந்து ஒண்ணு கத்துக் கொடுத்துருக்காங்க. அது ஒண்ணு ஸ்லாங், இன்னொன்னு அதிகபட்ச மரியாதை. என்னை பொறுத்த வரைக்கும் என் ஊர்ல இருக்க ஆட்களை ரொம்ப எளிதில் நீங்க நம்பிடலாம். என்னன்னா அவன் ரொம்ப மரியாதையாகவும் அன்பாகவும் இருப்பாங்க. இதை வந்து நீங்க மரியாதையா அன்பா நடிக்கிறது வேற, இருக்கிறது வேற. நான் வந்து அந்த செட்ல நான் மெட்டிவலி கிட்ட போய் அவங்க கிட்ட வாய்ப்பு கேட்டப்பவே அவங்க என்கிட்ட கேட்டது என்னன்னா, இந்த மொழி நல்லா இருக்கு, இந்த உங்க வாய்ஸ் நல்லா இருக்கு, ரெண்டாவது அப்ரோச் ரொம்ப ஈஸியா இருக்கு. எனக்கிட்ட இப்ப சமீபத்துல இயக்குனர் வினோத் ஒரு வார்த்தை சொன்னாரு, சார் நீங்க என்ன பண்ணாலும் உங்களை நம்புற மாதிரியே இருக்கு அப்படின்னாரு. ஸோ இது எல்லாமே என் ஊர் கொடுத்தது. எனக்கு அதுதான் மெட்டிவலியில் வாய்ப்பு கிடைச்சது. ஓகே. ஸோ
இந்த வாய்ஸ் வச்சு நீங்க டப்பிங் ஆர்டிஸ்டா கூட பணிபுரிஞ்சிருக்கீங்கன்னு சொல்லணும். சோ வீரம் படத்துலயும் சமீபத்துல இவ்வளவு பெரிய ஹிட் ஃபிலிம்லாம் கொடுத்தாலும் பர்டிகுலரா அந்த வாய்ஸையும் இந்த டப்பிங் பேசுனதையும் கேக்குறாங்க. ஐ அம் சோ ஹாப்பி. ஏன்னா எனக்கு பார்த்தனிமே உங்க வாய்ஸும் தெரிஞ்சிச்சு. பிகாஸ் ஒரு யூனிக் வாய்ஸ்ல எல்லாத்துக்குமே உங்க வாய்ஸ் தெரியுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இந்த நேரத்துல நம்ம எங்க அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரு நல்ல பிள்ளையா இருக்கிறோம். நிறைய என்னோட ஃபாதருக்கு நம்ம நிறைய செய்யறோம். பட் இருந்தாலும் நம்ம அப்பா அம்மாவுக்கு நிறைய நேரங்களில் வெவ்வேறு மாதிரியான நன்றிகளை சொல்லியிருப்போம். பட் இது திரும்ப திரும்ப கேட்கறதுனால வேணா நான் கேப்டன் டிவி மூலமா எங்க அப்பா அம்மாவுக்கு நான் என்னுடைய ஆத்மார்த்தமான நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா ஃபாதர் மதரோட இனிமே இன்னொருத்த வந்து நம்ம நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுற ஒருத்தன் கிடையாது இந்த உலகத்திலேயே. அந்த வகையில வந்து நீங்க சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் எங்க அப்பாவுக்கு இந்த வாய்ஸ் கிடையாது, எங்க அம்மாவுக்கு இந்த வாய்ஸ் கிடையாது. ரெண்டு பேருமே ரொம்ப சாதாரண கீச் குரல் உள்ளவங்க தான். மேபி யாரோ எங்க தாத்தா பாட்டன் யாரோ ஒருத்தருக்கு இது இருக்கு. என் பிரதருக்கு இதே வாய்ஸ் ஸ்டில். இப்போ வந்து நானும் என் பிரதரும் இருக்கும்போது என் சிஸ்டர்ஸ் போன் பண்ணாங்க. எங்களை தூக்கி வளர்த்ததே சிஸ்டர்ஸ் தான். நான் அவ்வளோ சொல்லுவேன். அங்க சொல்லுப்பா அப்படிம்பாரு. என்னடா எங்கடா இருக்கீங்க? அறந்தாங்க இருக்கு அவர் சொல்லுவாரு. மாத்தி பேசுவோம். கண்டுபிடிக்க முடியாது. ஸ்டில் அவங்க இன்னையும் என் சிஸ்டர்ஸ் யாரும் வந்து எடுத்தோன்னே முதல்ல நீ யாரா பேசுறது பேசுறது சொல்லுப்பா ஒரே மாதிரி இருக்கும். சோ 2 டப்பிங் ஆர்டிஸ்டா பணிபுரிஞ்ச படமே தலை படம். சோ தலையை மீட் பண்ற சான்ஸ் கிடைச்சிருக்கா? அந்த டப்பிங் நீங்க டப்பிங் கொடுக்கும்போது நீங்க கேட்கலன்னா கூட நான் என்ன சொல்லியிருப்பேன். என்னன்னா எனக்கு சிவா சார் நல்ல நண்பர், குடும்ப நண்பர். வீரம் படத்துல. ஆமா சிவா சார் சொன்னாங்க சார் எனக்கு வந்து சார்னு தான் கூப்பிடுவாங்க, அண்ணான்னு கூப்பிடுவாங்க. அப்போ சொன்னாங்க மாதிரி பிரதர் எனக்கு பண்ணி கொடுங்க சொன்னாங்க. நான் சொன்னேன் இல்லை நான் யூனியன் கார்டெலாம் எடுக்கல அப்படின்னா. பிரதர் யூனியன் கார்டு எடுத்துக்கலாம் பிரதர் பண்ணாங்க. நான் சரி எடுத்துலான்னா உடனே இம்மீடியட்டா பணத்தை கொண்டே கட்டி யூனியன் கார்டு எடுத்துட்டோம். இம்மீடியட் அதே அவரே சாரே பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் எப்படின்னா போய் ஒரே ஒரு வார்த்தை பேசினேன். நான் ரொம்பலாம் பேசல. போனோடனே அதுல ஒரு பிளாக் இருந்தது. அது என்னன்னா அவரு வருவாரு, அதுல் குல்கர்னி வருவாரு, அஜித் சார் ஆப்போசிட்ல வருவாரு. வந்தோடனே அப்படி பார்த்துட்டு சொல்லுவாரு, எனக்கு அப்பவே தெரியும்டா எவனோ ஒரு வீரமான ஆம்பளை அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான்னு அங்கே கிளாப் பண்ணிட்டார். சூப்பரியா சூப்பரியா சூப்பர் இதான் தேடிட்டு இருந்தேன் சார். அது பிரச்சனை இல்லை அப்படின்னா அப்புறம் நான் எல்லா யூனியன்லயும் இருக்கேன். நான் சின்னத்திரை யூனியன்ல நான் செக்ரட்டரி, ஆமா எல்லா யூனியன்லயும் மெம்பர் இருக்கேன் நான். சோ இப்ப நான் வந்து தப்பு பண்ணக்கூடாது சார், நான் மெம்பரானா தான் பேசுறேன். மெம்பர் ஆயிட்டு தான் நான் அது பேசினேன். டப்பிங் முடிச்சிட்டோம். சோ ஹாப்பி, எல்லாம் ஹாப்பி. திரும்ப சொல்லிட்டே இருந்தேன், ஆனா இந்த படம் ஹிட் நானே உங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குன்னு சொல்றாங்க. நான் ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் எனக்கு பண்ணுங்க. ஏன்னா அஜித் சார் வந்து டப்பிங் பேச சொல்லுங்க. நான் சைலண்டா வந்து அவர் உட்காந்து டப்பிங் பண்ணுவார், நான் பார்த்துட்டு பண்ணுவேன். நான் அஜித் சார் முன்னாடி பார்த்ததே கிடையாது. என்னன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா சுந்தர் சார் கூட நான் ஒர்க் பண்ணும்போது சொல்லுவாங்க, போஸ் இப்படி உட்காந்து டைரக்ட் பண்றப்போம் போஸ் அஜித் அங்கே உட்காந்துருப்பாரு போஸ். நம்ம கண்ணு ஒரு பெண் பக்கம் போனா பரவாயில்ல, ஒரு ஆண் பக்கம் போகுமா ஆட்டோமேட்டிக்கா போகும்போது சரிம்பார். எப்படி சார் வேற போ சரிம்பார். அது வந்து அஜித் சார் வந்து அப்படித்தான் ஆரம்பத்துல இருந்தே பேர் வாங்கினவர். சரி நமக்கு அவ்வளோ ஒரு ஆசை இருக்கும்ல. சரின்ட்டு இப்போ டப்பிங் முடிச்சுட்டு போயிட்டேன். நான் அதை சொல்லிட்டு போய் ஒரு 1 hour இருக்கும். சிவா சார் போனேன். சார் சொல்லுங்க சார் என்ன சார் அப்படின்னா. அஜித் சார் இருக்கும், சார் விளையாடாதீங்க சார். அஜித் சார் டப்பிங் வந்தாரு, உங்களை உடனே கூப்பிட்டாரு. அடிச்சு புடிச்சு போயிட்டு 10 நிமிஷம் ஏவிஎம்குள்ள போயிட்டேன். போனோடனே கத்துவ திறந்து அவர் தான் பிரதர் எப்படி இருக்கு சார் அப்படின்னு ஹக் பண்ண. அவரு ஈஸியா ஹக் பண்ணோடனே நான் தள்ளி அங்கேயே உட்காந்தேன். பக்கத்துல உட்கார வச்சு உடனே தோல் மேல கை போட்டுட்டாரு. கை போட்டு பிரதர் நான் எனக்கு வந்து அவர் கேட்டாருங்க. நான் உண்மையிலே அதை நான் இனிமேல ஃபாலோ பண்ணேன்ட்டு அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். எடுத்தோன்னே அம்மா அப்பா எப்படி இருக்காங்க, ஒய்ஃப் எப்படி இருக்காங்க, குழந்தைங்க எத்தனை எப்படி இருக்காங்க, உங்களுக்கு சர்வைவல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, ஒர்க் எப்படி போயிட்டு இருக்கு, ஹெல்த் எல்லாருக்கும் எப்படி இருக்கு. என்னன்னா ஒரு 15 minutes நீ என்னவா இருக்கங்கிற ஒரு சர்க்கிள் ஃபுல்லா கேட்டுறேன். உங்களை பத்தி மட்டும் தெரிஞ்சுக்கலாம். அந்த உடனே என்ன ஆயிடும்னா நம்ம மேல ஆர்வமா இருக்க ஆள் மேல நம்ம கம்ஃபர்டபிள் ஆயிரும், ரொம்ப கம்ஃபர்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் ரிலாக்ஸ்டா பேசினேன். கிட்டத்தட்ட நான் 45 minutes பேசினேன். பிரதர் நான் வந்து டப்பிங் பேசி வந்து உட்கார்றேன். ஆப்போசிட்ல வில்லன் வாய்ஸ் போட்டா எனக்கு டமால் டமால் அடிக்குது. யாருன்னு கேட்டேன், நீங்கன்னு சொன்னாங்க. அதான் நான் உடனே பார்க்கணும்னு. சார் நான் தான் சார் பார்க்கணும்னு சொல்லிட்டு, அப்படியா நான் தான் பார்க்கணும்னு சொல்லிட்டேன் அப்படின்ட்டு ஒரு அருமையான ஒரு மீட்டிங். அப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. அவங்க ஒருத்தர் வந்து லண்டன்ல இருந்து வந்திருக்காரு, ஒருத்தர் ஸ்ரீலங்கால இருந்து வந்திருக்காரு. நான் அதனாலதான் கொஞ்சம் ஏர்லியரா போயிருக்கேன். அவங்க வந்து என் கூட கார்ல வந்துட்டாங்க. நான் என்ன சொன்னேன், அஜித் சார் நீ கார்ல இருங்க நான் வந்தேன். வந்தோடனே யார் வந்தாங்க அவங்க கூட கிளம்பும் போது ஃப்ரெண்ட்ஸ் போட்டோ எடுக்கணும்னு சொன்னாங்க. ஆமா சார் சொல்லுங்க. நான் கேட்டேன் கிடைச்சு எப்படி சார் அது அப்ப நான் உங்க கூட வந்தாலும் இல்லைங்க. நான் நீ வந்து உண்மையிலே சொல்றேன், ரஜினி சார் அந்த ஹைட் சரி,
விஜய் சாரோட அந்த ஹைட் சரி, அஜித் சாரோட அந்த ஹைட் சரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாருமே சரி, இந்த நம்ம கேப்டனும் சரி, கேப்டன் கூட ஒரு படம் பண்ணியிருக்கேன் தெரியுமா? சகாப்தத்துல நான் வந்து நான் அண்ணி கூடவும் சரி, கேப்டன் கூடவும் நான் கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் இருந்திருக்கிறேன். இவங்கள எல்லாருடைய உயர்வும் ஒன்னே ஒண்ணுதாங்க, பண்பு தான், பண்பாளர்கள். அதனால மட்டும்தான் அவ்வளவு சும்மாலாம் அவ்வளவு பெரிய ஹைட் ஆடியன்ஸ்க்கு சும்மாலாம் ஒருத்தரை பிடிச்சிராது. நீங்க உள்ளுக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் வெளியில உங்களுக்கு ஆசையா மாறும். அவங்க உள்ளுக்குள்ள நல்லவன் இருக்கிறான், பார்த்தோன்னே பிடிச்சிருக்கு, நம்ம அவனை சூப்பர் ஸ்டாரா கொண்டாடுறோம். விஜய் சாரும் அப்படிதான். விஜய் சார் சிம்பிள் அண்ட் ஹம்பிள், சூப்பர் ஸ்டார். அவர் பார்த்தாவே தெரியுது. நான் ஒரு நாள் படம் பார்த்துட்டு வெளியே வரோம், வெளியே வந்தோடனே பிரதர் ஹக் பண்றேன். நான் எனக்கு விஜய் சார் பிரதர் அவங்க பயங்கர ஃபேன் பிரதர், என் வைஃப் உங்க பயங்கர ஃபேன் பிரதர், அம்மா சார் உங்களுக்கே ஒரு நிமிஷம் ரொம்ப கில்ட்டியா இருக்கு சார் அப்படின்னு நானு. அவர் வந்து அப்ப என்கிட்ட அந்த போட்டோ இருக்கு, அப்படி இடுப்புக்குள்ள கையை கொடுத்து இப்படி கட்டி பிடிச்ச போட்டோ இருக்கும். நான் அந்த போட்டோ வீட்டுல வச்சிருக்கேன். நான் சொல்லி என்ன சார் சொல்லுவாரு, பிரதர் நீங்களா நடிக்கிறீங்க பிரதர், சூப்பர் ஆக்டர் பிரதர். இந்த மாதிரி எல்லாம் கேக்கும்போது உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு? ஐயோ அது இல்ல, நீங்க கிளி பாத்துக்கிட்டீங்களா? உண்மையா அது இவங்க தான் சொல்றாங்க. எனக்கு வந்து நான் அந்த இன்டர்வியூஸ் வந்து நான் கொடுக்கும்போது நான் திரும்ப சொல்லுவேன், நிறைய உண்மை சொல்லிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு இது எல்லாமே பிலீவ் பண்ண முடியல. நான் பயங்கரமா கடவுள் பக்தி இருக்கு, கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லிடுறோம், அப்பா அம்மா பெத்து போட்டாங்க அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிடுறோம், நமக்கு மொழி சொல்லி கொடுத்தவங்க எல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்த அத்தனை பேர் ஒண்ணும் இல்லை. எனக்காச்சும் ஒருத்தன் ஆனந்தி அப்படி பஸ்ல ஒருத்தன் தம்பி நீங்க நல்லா இருன்னு சொல்லிட்டு போனா கூட அது கூட ஒரு காரணமா இருக்கும். நம்ம நிறைய பேருக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம், அவ்வளவுதான். மற்றபடி நம்ம வந்து செப்பரேட்டே கிடையாது. அவளை துண்டு துண்டா வெட்டி போட்டா எவனுக்கும் போய் சேர்ந்துரும் அந்த உடம்பு. அந்த மாதிரி நம்ம அவ்வளவு பேருக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். கண்டிப்பா சார். ஏமா வீட்ல யாருமா? லட்சுமி யாரோ கூப்பிடுறாங்க பாருமா. யார்? வெளியே வாமா. ஐயா நீங்களா? ஏமா வெளியே பிச்சைக்காரன் கத்துற மாதிரி கத்தனா தான் வருவியா? உள்ள கொஞ்சம் வேலையா இருந்தங்கய்யா. இது பெரிய மைசூர் அரண்மனை, ஒரு இத்து போன விளக்க மாத்த சாத்தி வைக்க ஒரு மூளை கிடையாது. நீ என்ன காக்க வைக்கிறியா? நான் ஏங்கயா உங்களை காக்க வைக்க போறேன்? நீங்க மட்டும் உதவி செய்யலன்னா என்னோட புருஷன் வெளிநாட்டுக்கு போயிருக்கவே முடியாது. அவன் வெளிநாட்டுக்கு போயிட்டு என்ன நடுத்தூர்ல நிக்க வச்சுட்டான், இது எனக்கு தேவையா சொல்லு? கோச்சிக்காதீங்கய்யா, அவர்கிட்ட இருந்து எந்த தகவலும் எனக்கு வரல. கொஞ்சம் தயவு பண்ணுங்க. தயவு பண்ணணும்னா எப்படி? என்ன கொடுத்த கடனை மறந்துட சொல்றியா? ஐயோ பார், எனக்கு மரியாதை என்னன்னு தெரியாது. பொம்பளையாச்சு வலுக்கட்டாயமா மரியாதை கொடுத்துட்டு இருக்கேன். இது வரைக்கும் நீங்க பண்ண படத்துல எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டான ரோல்ஸ் தான் பண்ணிட்டு வரீங்க. சோ இப்படி எடுத்து பார்க்கும்போது இந்த ரோல் தான் என் மனசு தொட்ட ரோல் அப்படின்னு ஏதாவது ஒரு ரோல் இருக்கா? இருக்கு. பட் ஆனா முழுமையா நம்ம வந்து அப்பா நான் முழுமையா அடைஞ்சிட்டேன், ஐம் சோ ஹாப்பி, திருப்தியா இருக்குன்னா நான் இது வரைக்கும் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஈவன் கவன் டு தலைநகரமும் சரி, நான் நகரம்னு ஒரு படம் பண்ணேன். அதெல்லாம் உண்மையிலே ரொம்ப கஷ்டப்பட்டு, ஏன்னா ஒரு ஹாலிவுட் ஃபிலிம், அதுல ஷான் பென் ஒரு பெரிய ஆக்டர் நடிச்ச கேரக்டர். அது ஷான் பென் வந்து ஒரு ஹாலிவுட் ஆக்டர் நடிச்சதை நம்ம இங்க காப்பி பண்ண முடியாது. பட் ஷான் பென் கொடுத்த ஃபீல் நம்ம கொடுக்கணும். அது ஒரு பொறுப்பு. அது ஆக்சுவலா என்னன்னா, ஒரு வெளிநாட்டுல மிகச்சிறந்த நடிகர், ஆஸ்கர் அவார்டு வின்னர், மில்க் படத்துல ஆஸ்கர் அவார்டு மாதிரி அவர் கொடுத்தது உணர்வு இருக்குல்ல, அந்த கதையோட மெயின் அந்த பிளாட்டோட அந்த உணர்வு கொடுக்கறதுக்கு நான் ரொம்ப சிரமப்பட்டிருக்கேன். அது வந்திருக்கு. தலைநகரம் அந்த பார்ட்டு பண்ணினா கூட முழுமை அடைகிறது எப்போ முழுமை அடையும்னா, நான் ரொம்ப நாளாக வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற விஷயம். நான் நடிகனாக இருக்கிறதுக்கு முன்னாடி நடிகனாக ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது பாரதி படம் பார்த்தேன். சாயா ஜெயசன் ஆக்ட் பண்ணியிருந்தார், பாரதியார் ஆக்ட் பண்ணியிருந்தார். நான் அன்னைக்கு ஃபுல்லாக என்னால் சாப்பிட முடியல, கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துட்டே இருந்தது. இல்லை நான் தமிழன், பிரமாதமான ஒரு குரல் வச்சிருக்கேன், நல்ல பாடி லாங்குவேஜ், நல்லா நடிக்கிறது, இதெல்லாம் வந்து நான் நினைச்சுக்கிறது இல்ல, நான் நினைச்சுக்கிறத சொல்லிடுறேன். நான் வந்து ஆட்டோ டிரைவரா இருந்தப்போ நினைச்சது. 2 நாள் தூக்கமே இல்ல, சாப்பிடல. ஏன் நம்ம இன்னும் நடிகன் ஆகல? ஐயோ பாரதி நமக்கு கிடைக்கலையே, நம்ம போய் அப்ரோச் பண்ணலையோ அப்படின்னு நான் இன்னைக்கும் தூக்கத்துல, நம்ம வந்து எக்ஸாமினேஷன் எழுத போயிருந்தா ஒரு தடவை எங்கேயோ ஒரு இடத்துல வந்து என்னமே தெரியாம முழிச்சிருப்போம் பரப்பேன்னு, அது இப்பவும் கனவுல வரும். ஆமா, அதே மாதிரி நான் அந்த பேச்சுலர் டைம்ல வந்து 2 நாள் சாப்பிடாம கிடந்திருக்கேன். வாடகைக்காக பயந்துட்டு வீட்டை உள்ளே எல்லாம் போட்டிருக்கேன், கதை வெளியே தட்டினே இருப்பாங்க. அதெல்லாம் எனக்கு இப்ப கனவுல வரும்.
அப்புறம் ஆட்டோ எங்கேயாச்சும் போட்டுட்டு சவாரியே இல்லைன்ட்டு வெறுத்து போய் உட்காந்துருப்போம். அதுவும் வரும் இப்ப கனவுல. அப்போ அப்படி கனவுல முடிச்சு பார்த்தோம்னா நம்ம ரூம் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம நல்லா இருக்கோமா, வசதியா இருக்கோமா, நமக்கு கார் இருக்காங்கிறதுலாம் அப்படியே அதுவே ஒரு கனவு பயங்கர ஒரு ஒரு ட்ரீம் ஃபீல் வந்துரும். ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் அந்த என்ன சொல்றது கான்சென்ட்ரேஷன், திருப்தி. இந்த மாதிரி எனக்கு இப்பவும் தூங்கும்போது பாரதியில வந்து நான் நடிச்ச மாதிரியும் டக்குன்னு பேக்கப் பண்ணி அனுப்பிச்சிட்ட மாதிரியும் திடீர்னு சயாஜி சிண்டே நடிச்ச மாதிரியும் நான் சயாஜி சிண்டே போயிட்டு நீ எப்படி தமிழ் தெரியாம வந்து நடிச்சு இது வந்து எனக்கு இன்னைக்கும் கனவுல வருது. எனக்கு இன்னைக்கும் கனவுல வருது. அப்ப இன்னொரு பாரதியார் வச்சு ஒரு படம் எடுத்தாங்கன்னா அது கண்டிப்பா போஸ் வெங்கட் சார் தான் நடிப்பாரு. நான் போய் கையில கால்ல விழுந்து கேட்பேன், எப்படியாவது நடிச்சு கையில கால்ல விழுந்து எனக்கு அந்த பாரதி கொடுங்க, உங்களுக்கு என்ன பாடி லாங்குவேஜ் வேணுமோ நான் தரேன் அப்படின்னு சொல்லி கேட்டு நான் நடிப்பேன். எல்லா டைரக்டர்ஸும் நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது பாரதி வச்சு ஒரு படத்துக்கு போஸ் வெங்கட் சார் தான் இருக்கணும். ஆக்சுவலா பாரதியில அது ஏன் அது வந்தது அப்படின்னா பாரதியாரா ஒரு கெட்டப் போட்டு நிக்கிறது பிரச்சனை இல்ல, இவ்வளவு டிஃபிகல்டிஸ் மத்தியில ஒரு சுதந்திர உணர்வும் அதுல இன்னொன்னு ரொம்ப முக்கியமான அவனோட அந்த இண்டிவிஜுவல் கேரக்டரைசேஷன். அப்படி நடப்பாரு. ஐயோ அது வேற. அவன் சாப்பாட்டுக்கு இல்லைன்னாலும் அந்த மனைவி குழந்தைங்க அந்த அந்த ஹரிஜன மக்களை தூக்கி வச்சுட்டு நின்றுட்டு எனக்கு அதான் சொல்றேனே அது இன்னமும் கனவுல வருதுன்னா பாத்துங்க. அந்த மாதிரி ஒரு ஆக்சுவலி அதுதான் நான் வெயிட் பண்றது. எனக்கு அது அப்படி ஒரு கேரக்டர் நடிச்சா நீங்க சொல்ற மாதிரி திருப்தி ஆகணும் என்னவோ. கண்டிப்பா அப்படி ஒரு கேரக்டர்ல தான் உங்களை பார்க்கணும்னு எங்களுக்கும் ஆசை சார். வெயிட்டிங். ஓகே. ஸோ அடுத்தது இன்னைக்கு தமிழ் சினிமால உங்களுக்கு இன்னொரு படி மேல் அப்படிங்கிற ஒரு இடத்த கொடுத்த படம் தான் கவன். கவன் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கு. அது கண்டிப்பா சாரோட கேரக்டர் ரொம்ப நல்லாவே இருக்கு. நீங்க எல்லாரும் தியேட்டர்ல போய் கண்டிப்பா அந்த படத்தை பார்க்கணும். அண்ட் அந்த கேரக்டர் தீரன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், ஸோ அதுல வந்து அரசியல்வாதி இந்த சொட்டத்தலை அப்படிலாம் வச்சிருந்தேன். உண்மையாவே நீங்க அதை எடுத்துட்டீங்களா சார்? சீரியஸ்லி ரொம்ப இந்த மாதிரி ஒரு டெடிகேஷன் தான் அந்த கேரக்டருக்கு தேவைன்னு நினைக்கிறேன். அந்த இந்த கேரக்டர் ரொம்ப அழகா வெளிப்பட்டு இருந்தது. பார்த்தா இவர் தான் வில்லன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சார். சூப்பரா நடிச்சிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தட். ஸோ சொல்லுங்க சார் அந்த திரைப்படத்தோட அனுபவம் அண்ட் கேவி ஆனந்த் சார் பத்தி. ஒரு ஆக்டரா நான் ஆல்மோஸ்ட் மோர் தென் 60 ஃபிலிம்ஸ், அதில் மலையாளம், கன்னடம், எல்லா லாங்குவேஜும் போய் படம் நடிச்சுட்டு இருக்கிறோம். அப்போது யாரும் வந்து நமக்கே இல்லை வெளியிலையோ வந்து ஒரு தெரியும் நம்ம இவ்வளோதான் தெரியும், இல்லை வெளியிலேருந்து யாராவது சொல்லுவாங்க. பட் இதுலேருந்து வந்து நமக்கு ஒரு எய்ம் இருக்கும்ல, நம்ம இதுவாக தான் ஆக போகிறோங்கிற ஒரு ட்ராவலில் தான் ஆரம்பிச்சு போகணும். இது எப்போவுமே இருக்கும் மனசுக்குள்ளே, அது ஒரு ட்ரீம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போது அது கிடைக்கலங்கிற ஒரு அர்த்தமும் இருந்துகிட்டே இருக்கும். அந்த சமயத்தில் கேவி ஆனந்த் சார் வந்து எனக்கு ஒரு நல்ல நண்பர். சிவாஜி பண்ணும்போது ஏன் இவ்வளவு சின்ன கேரக்டர் பண்றேன்னு அதையே கேட்டவர். அப்புறம் சொன்னார் நீ நல்லா நடிப்ப அப்படின்னு. உன்னை நடிக்க வைக்கிறேன்னு கோல வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் கேரக்டர், அந்த மார்க்கும் சரி, நம்ம ஒரு 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 நக்சல்ங்கிறது இங்க கிடையாது. உங்களை சுட்டதுக்கு அப்புறம் நீங்க அந்த மயக்க நிலையில பேசுற டயலாக்லாம் இந்த சீன்ல ரியலி ரொம்ப நல்ல சீன். அந்த சீன்ல ஒரு கதை இருக்கு. ஓகே சார். அப்போ இந்த அளவுக்கு எங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப். அப்போ என்னன்னா அடுத்தடுத்து என்ன பண்ணுவாருன்னா அநேகன் படம் பண்ணும்போது இந்த ஹீரோயின் இந்த மாதிரி கதை போஸ் இல்லை ஹீரோயின் கொஞ்சம் பாரு அப்படின்னு ஒரு போட்டோ அனுப்புவாரு. ஐசெட் இல்லை சார், நான் இப்போ இது தாய்லாந்து போயிட்டு வந்தேன், அங்கே ஒரு ஹீரோயின் இருக்காங்க, நீங்க சொன்ன கதைக்கு அந்த பொண்ணுலாம் நான் ஒரு போட்டோ அனுப்பேன். இப்படி டிஸ்கஷன் இருக்கும். அதே மாதிரி ஒரு டிஸ்கஷன் தான் கவனுக்கும். இது நாங்க பொதுவாகவே இந்த மாதிரி பேசுவோம். ரொம்ப ரொம்ப நல்ல நண்பர் சார். ஆக்சுவலி ரொம்ப நல்ல நண்பர், ரொம்ப ஒரு ஒழுக்கமான ஒரு நண்பர். அப்போ இந்த படத்துக்கு சொன்னா இந்த மலையாளத்துல ஆமா சார் அவன் எப்படி இருப்பான் போஸ் இந்த கேரக்டருக்கு நல்லா இருப்பாரு சார். நான் தெலுங்குல ஒரு நல்லா இருப்பாரு. பட் பிரச்சனை என்னன்னா இதுல ஸ்லாங் வந்து மெட்ராஸ் ஸ்லாங் பேசினா நல்லா இருக்கும், டப்பிங் பண்ணிக்கலாம் சார். அது நானே சொல்றேன். ஏன்னா கேரக்டர் ஒரு 55 இயர்ஸ் ஓல்டு மேல இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவார். சரி சார். அப்போ இனியும் ஒரு போட்டோ ஒன்று எடுத்தேன்னு என்ன கேட்டார். அப்ப எனக்கு டக்குனு கிளிங்க் என்னன்னா நம்மளையும் எதிர்பார்க்கிறாரோ அப்படின்னு ஒரு போட்டோ ஒன்று எடுத்தாரு. பட் அவர் அதை பத்தி கண்டுக்கல. பட் எனக்கு அது நம்ம ரொம்ப நாளா ஒரு 10 வருஷமா ஒரு கனவுல இருக்கும். அந்த கனவு இந்த கதையில இருக்கு. ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாமே, ஒரு அடி அடிச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் நைட்டே ஃப்ரெண்டை கூப்பிட்டு ஒரு சலூன்ல போயிட்டு டே வரா அப்படின்னு மட்டும் தெரியாது, என் பொண்டாட்டிக்கே தெரியாது, யாருக்கும் தெரியாது. என் பையன்லாம் அப்படியே இருந்தான். டாடி என்ன அப்படின்ட்டு சேவ் பண்ணிட்டு ஃபுல்லா ஸ்டிக் வச்சு அப்ளை பண்ணிட்டு ஒயிட் அண்ட் ஒயிட் நான் பார்ட்டில ஆமா என்னோட பார்ட்டி ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு நான் போய் இறங்கிட்டாங்க. இறங்கினோடனே என்ன நல்லா தெரிஞ்சவங்களே எனக்கு கிராஸ் பண்ணி போறாங்க. என்ன யாரும் வணக்கம் கூட சொல்லி என்னன்னா ஒரு பொலிட்டிஷியன் ஏதோ பிரச்சனைக்கு வந்து உட்கார்ந்துருக்காங்க. எல்லாம் சைலண்டா கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. கேவி ஆனந்த் சார் வெளியே வந்தாரு, பார்த்துட்டு அவர் போயிட்டாரு. யாரோ உட்காந்துருக்காங்க.
ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு தான் சார் அப்படின்னு ஒவ்வொருத்தரா வராங்க. கேக்குறதா நீயே உட்காந்து தெரியலையா என்ன அப்படி பண்ணிட்ட? நான் சொன்னேன் சார் இந்த கேரக்டர் ஓகே ஆச்சுன்னா இப்படியே சொட்டையா இருந்துற போறேன், ஓகே இல்லைன்னா மொட்டை அடிச்சுக்க போறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை சார். அப்ப சொன்னாரு சரி ஓகே கேமரா எடுத்துருவாங்க அப்படின்ட்டு வெளியில இருந்து கேமரா எடுத்து சொல்லி அதுக்கப்புறம் மேக்கப் மேன் வர சொல்லி என்னென்னமோ பண்ணி பார்த்து டெஸ்ட் எடுக்கிறாரு. டெஸ்ட்ல எடுத்தோடனே அந்த மெயின் இன்டர்வியூஸ் வேணும். அதுல ரெண்டாவது இது இன்னும் உள்ள நிறைய இருக்குது அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் சிரிஸ்டார் அவரு பயங்கரமா என்ஜாய் பண்ண. என்ன சொன்னா இந்த கேரக்டரை இப்படியே நீ நடிச்சிட்டேன்னா இந்த படம் சூப்பர் ஹிட்ரா அப்படின்னு அவர் சொல்றாரு அங்கேயே. அப்பெல்லாம் நான் நடிக்க வைப்பாருன்னு நான் நம்பல. ஆனா அவர் டிசைட் ஆயிட்டாரு எல்லாம் பண்ணி. ஆமா எல்லாம் கிளம்பிட்டோம். கடைசியா என்ன கூப்பிட்டு சொன்னா சரி போஸ் அடுத்த மாசம் ஷூட்டிங் நீ தான் பண்ற நெக்ஸ்ட் மந்த் ஷூட் அப்படின்னு. எனக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. நான் இந்த நேரத்துல கேவி ஆனந்த் சார் பத்தி என்ன சொல்லணும்னா சிவாஜில அது சொன்னாங்க, கோவில் அந்த கேரக்டர் கொடுக்குறாங்க, கோ சூப்பர் ஹிட். அதுக்கு என்கிட்ட வருத்தப்பட்டாரு. போஸ் நீ ஒரு ஃபுல் படம் பண்ணேன்னு வச்சுக்கேன் ஒன் ஷாட்ல எங்கேயோ போயிருவோம் போஸ், அது எப்ப இருந்தாலும் தெரியலன்னு சொல்லிட்டே இருப்பாரு. அதையும் அவரே பண்ணிட்டாரு. எதைத்தான் நான் முதல்ல எங்க அம்மா அப்பா பத்தி சொன்ன போது விஷயம் சொன்னேன், உங்களுக்கு ஒரு ஃபாதர் மதர் மட்டும்தான் உங்களுக்கு கல்யாணம் ஆகி உங்களுக்கு குழந்தை பிறந்து உங்களுடைய மரண காலம் வரைக்கும் அப்பா அம்மா என்ன தெரியுமா என் பிள்ளை என்ன பண்ணுதோ என் பிள்ளை என்ன பண்ணுதோன்னு வருத்தப்படுவாங்க. அதர்வைஸ் இன்னொருத்தவங்க நம்மளை பத்தி வருத்தப்படுறவங்க கிடையவே கிடையாது உலகத்துல. இன்னைக்கு இருக்க ஸ்பீடுல அதுக்கு இன்னமும் வாய்ப்பு இல்லை. பட் நான் கேவி ஆனந்த் சார் 2007 நான் அவரை மீட் பண்ணேன். 2017 வரையும் என் மேல அவருக்கு அக்கறையும் அன்பு இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த அன்பையும் என் மேல வச்சிருந்த அந்த உண்மையான பாசத்தையும் இந்த ஃபாலோ அப்பையும் அப்படியே எனக்கு கொடுத்ததுதான் கவன் எனக்கு. அதாவது நான் இப்ப நம்ம ஒரு ஃபாதர் மதர் மாதிரி தான் பார்க்க வேண்டியது. கண்டிப்பா. ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரியில அவ்வளவு பெரிய ஆளு 10 இயர்ஸா உங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருக்காரு அப்படிங்கும்போது ரொம்ப ஸ்பெஷலான பர்சன். இது நிறைய பேர் அவரோட சின்ன இயக்குனர்கள் கூட எல்லாருமே சொன்னாங்க உங்களுக்கு பண்றேன் அப்படின்ட்டு. பட் அவங்களால பண்ண முடியல. ஏன்னா அவங்களும் போய் என்ன பண்ணுவாங்க, ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணுவோம். ப்ரொடியூசர் என்ன சொல்லுவாரு, நல்லா நடிப்பாரு ஆனா பட் அந்த அவ்வளவு பெருசு பண்ண முடியுமாம்பாங்க. ஸோ இப்போ என்னன்னா ஒட்டுமொத்தமா அங்கங்க பொய்யா எடுத்து வச்சிருந்த அத்தனை பிளாக்ஸையும் உடைச்சிட்டாரு ஒரே படத்துல. ஸோ அந்த கேரக்டர் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு உங்ககிட்ட கவன் இந்த மாதிரி கேரக்டர் அப்படின்னு. ஸோ அதை கேட்டுட்டு போய் நீங்க வீட்டில் அந்த 1 month கேப் ஷூட்டிங் கேப் சொன்னீங்களே, ஸோ அதுல ஏதாவது ஹோம்ஒர்க் அந்த மாதிரி ஏதாவது ஹோம்ஒர்க்? நான் உண்மையிலே இந்த படம் கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ண வேண்டிய சூழல் இருந்தது. நான் ஹோம்ஒர்க் பண்ணேன். பட் நம்ம ஆல்ரெடி பாலிடிக்ஸ்ல இருக்கிறதுனால பாலிடிக்ஸ்ல நிறைய பேரை நமக்கு ரொம்ப க்ளோஸா தெரிஞ்சதுனால எனக்கு அந்த பாடி லாங்குவேஜ்லாம் ரொம்ப ஈஸியா இங்க எடுக்க முடிஞ்சது. அதே மாதிரி நீங்க மொழி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நார்மலா ஸ்லாங்ல பேசணும் எப்படி ஏ மச்சான் பேசிட்டு போவாங்க. அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா மேடை இன்னொன்னு தங்க தமிழ் இருக்கிறதே அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அதை அப்படியே தமிழா மாத்துவாங்க. ஏன்னா அதை நான் அப்படியே அப்ளை பண்ணியிருந்தேன். அது அங்க ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஆமா நார்மலா பேசுற ஸ்லாங் பேட்டியில பேச மாட்டாங்க, கண்டிப்பா மேடையில பேச மாட்டாங்க. அங்கே ஒரு தூய தமிழ் பேசுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் அப்ளை பண்ணியிருந்தேன். அப்புறம் சினிமாவுக்கு தேவையான மார்க்ஸ் போக்குவரத்துலாம் அவங்க டைரக்டர் சைட்ல இருந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. பட் எனக்கு என்னன்னா நிறைய பேர் சொன்னாங்க நீ அப்படியே இருந்தேன்னு. அதுக்கு காரணம் நான் ரொம்ப பொலிட்டிஷியன்ஸோட தொடர்புல இருந்தது முக்கியமான காரணம். கண்டிப்பா. ஏன்னா ஒரு கேரக்டரா மாறணும்னா அந்த கேரக்டரை பத்தி மீட் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறது அவசியம். வணக்கம். மீடியாவால எத்தனையோ மாற்றம் நடந்திருக்கு, எவ்வளவு விழிப்புணர்வு கிடைச்சிருக்கு. ஆனா அதே மீடியாவோட இன்னொரு பக்கத்தை நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு. சோசியல் மீடியால உட்காந்து பக்கம் பக்கமா கருத்து சொல்றதுனால 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. ரத்தமும் சதையுமா ரோட்ல இறங்கி போராடும். நம்ம யார் எதிர்த்து போராடுறோமோ அவங்கள ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திக்கணும். நம்ம கண்ணில் இருக்க கோவத்தை அவங்க நேர்ல பார்க்கணும். அதை பார்த்து வலிக்கு விழுது. இங்க பாரு, தேல்னா கொத்தும், பாம்புனா கொத்தும், ஆம்பல்னா சபலப்படத்தான் செய்வான். இட்ஸ் பயாலஜிக்கல் அர்ஜ். டீசர் போடுறதுக்கு ஆர்டர் வச்சு இனிமே போடுற பாரு புது சுவிட்ச். நீ எதையாவது மாத்தணும் நினைச்சா மாத்த முடிஞ்ச உயரத்துக்கு நீ போகணும். It is not just my question. The nation wants to know. The nation is erupting. It is a social anger of the moral fiber of the Indian middle class society. ஹர ஹர மகாதேவ கி எனக்கு நான் நம்பினவங்களுக்கு தாயும் யார் இந்த மாதிரி நாரவாய் பசங்களுக்குலாடா நம்பியா. நம்ம ஜனங்க கொஞ்சம் அதிகமாக தூங்குவாங்க. ஆனா முழிச்சுக்க வேண்டிய நேரத்துல கரெக்டா முழிச்சுப்பாங்க.
அப்படி முடிச்சுக்கிட்டாங்க நீ எல்லாம் காணாம போயிடுடா. Bring that back and now bring that back and now bring that back and now bring that back like a boomerang. Bring that back and now bring that back and now bring that back and now bring that back like a boomerang. அந்த கெமிக்கல் கட்டுது இந்த கெமிக்கல் கட்டுதுன்னு சொல்றீங்கல்ல, கக்கூஸ் கப்படிச்சா பால் ஊத்தியா கழுவுறீங்க? நம்ம ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு சந்திப்போம். ஸோ கவன் திரைப்படத்தில் விஜய் சேதுபதி சார் தான் ஹீரோ. ஸோ விஜய் சேதுபதி சார் ஒரு டவுன் டு எர்த் பர்சன்ங்கிறது எல்லாம் அவரை பார்த்தாவே தெரியுது. ஸோ அவரை பற்றி ஒரு 2 வார்த்தை. விஜய் சேதுபதி சார்லாம் டக்குன்னு 2 வார்த்தையில எல்லாம் முடிச்சிட முடியாது. அப்போ இன்னொரு எபிசோட் வச்சுக்கலாமா? என்னன்னா அவரும் ரொம்ப கீழே இருந்து வந்தவர். என்ன சொல்ல போனா அவர் அடிக்கடி சொல்லுவார், யாரும் வந்து பழசு சொல்றதுக்கு என்கிட்ட சொல்லுவாங்க, என்ன ஆட்டோட்ல தான் ஏன்டா சொல்றேன், யாருக்கா யூஸ் ஆகட்டும் சார். அந்த மாதிரி விஜய் சேதுபதி சார் அதே பழக்கம் இருக்கு. சொல்லுவார், நான் அந்த நான் மகானில் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் பண்ணேன் மேம் பாஸ் அப்படின்னு ஆரம்பிப்பார். இவ்வளோ பெரிய ஸ்டார் ஆகிட்டு அதை சொல்லுவார். அந்த மாதிரி நான் வந்து அந்த சார் இடையில கொஞ்சம் படத்தோட விமர்சனங்கள் எல்லாம் வந்து நான் அவாய்ட் பண்ணிட்டாங்க சார் அப்படின்னு. இருக்கட்டும் போஸ் என்னப்பா அப்படின்னாரு, மக்களுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல அப்படின்னா. இல்லை சார் அந்த வந்து மஞ்சள் சட்டை ஊதா சட்டை பச்சை சட்டை நிறைய பேர் விளம்பரம் கொடுக்குறாங்க. போஸ்ன்னு சொல்ல வந்துட்டு கூட போஸ்ன்னு சொல்றதுக்கு வந்து யோசிக்கிறாங்க சார். ஆனா ஒரு பாம்பே வில்லன் ஆகாஷ் சேகல்ங்கிற பேர் ரொம்ப ஈஸியா வருது. ஆனா போஸ் வெங்கட் ஏன் சார் வாயிலேருந்து வரல? அது வாயிலேருந்து வர்றது இல்ல பிரச்சனை. நமக்கு வந்து வெளிமாநிலத்தை வந்தா தூக்கி வச்சு கொண்டாடுறதும் உள்மாநிலத்தில் வந்து வளர்ந்தானா ஏறி மிதிக்கிறதும் நமக்கு வந்து வழக்கம் தான். அது தமிழ்நாட்டில் பர்டிகுலரா எல்லாருக்கும் இருக்கிற பழக்கம் தான். நீ அதெல்லாம் கண்டுக்காத. இல்ல சார், ஆமா சார், பத்திரிகையில சில பத்திரிகைகள்ல பார்த்தா பின்னிட்டார்னு எழுதியிருக்காங்க சார், சில பத்திரிகையில வந்து தப்பா எழுதியிருக்காங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். டக்குன்னு அவர் சொன்னார், நானும் ஒரு ஹீரோயின் உட்கார்ந்தோம் அந்த படத்துல, நான் ஹீரோ, நீங்க அந்த படத்துல ஹீரோ இல்ல அப்படின்னாரு. ஆமா அப்படின்னு. சரி சரி அப்படின்னு அதை அவர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஹீரோயின் 20 நிமிஷம் பேசியிருந்தாங்க. இன்டர்வியூல வந்துட்டு 2 பேரும் போட்டோ இருந்துச்சு, ஆனா ஹீரோயின் இன்டர்வியூ தான் இருந்துச்சு. நான் ஹீரோவா நடிச்சப்பவே எனக்கு இதுதான் நிலைமை. சோ நீ வளர வளரதான் உன்னை எல்லாரும் தொடருவாங்களே தவிர அதர்வைஸ் வந்து உனக்கு ஒரு கேட்டகரி அவங்களே பிக்ஸ் பண்ணிடுவாங்க. நீ இதை வருத்தப்படுறதோட உன் பேரை உங்களை சொல்ல வை. நான் என் பேரை சொல்ல வச்சேன், நீ சொல்ல வை. ஒரு பெரிய அட்வைஸ் இது எனக்கு. நான் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, நான் அவங்கள போட்டியாவும் பொறாமையாவும் பாக்குறதோட அவங்க நிலைமையை நான் ஜஸ்டிஃபை பண்ண வேண்டியிருக்கு. அவங்க நிலைமை அதான் போல இருக்குது. அதானே உண்மை. இப்ப நம்ம வந்து அந்த ஒரு அந்த என்னமோ சட்டக்காரர் அவர் வந்து என் பேரை சொல்லுன்னு வருத்தப்படுறதோட அது அவர் நிலைமை. அவரு பெரிய ஆள் பேரை சொன்னா அவருக்கு 10 ரூபாய் கூட கிடைக்குதுன்னா சொல்லிட்டு போறாரு. சின்ன ஆள் என் பேரை சொல்லி 5 ரூபாய் கூட வருமானம் இல்லையா? அவ்வளவுதானே. இது அவரோட பிரச்சனை. அது அவரோட பிரச்சனையை போய் நம்ம என்னத்துக்கு இது பண்ணிட்டு, அவர் பாவம் தானே என் பார்வைக்கு. அவர் என்ன பத்தி பேச முடியும், இடத்துக்கு அவர் வர முடியும், அது வாய்ப்பு. அவர் என்ன வேணா நாம விமர்சனம் பண்ணலாம், அவர் ஏன் இடத்துக்கு வர முடியாது இல்ல. சரி, நான் பாவம் தான் படணும் அவருக்கு. இது எனக்கு அவரு அவ்வளவு பெரிய டிஸ்கஷன் அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, ஆமா இல்ல நம்ம போய் தேவையில்லாத இதுக்கெல்லாம் போய் வருத்தப்பட்டு இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி நான் அதுல வெளியில வந்தேன். இப்ப இந்த அட்வைஸே ஒரு ஹீரோ பண்ணுவாங்களா உங்களுக்கு? இல்ல. சோ அந்த அளவுக்கு அவர் வந்து என்னன்னா கூட இருக்கவங்க பூரா பெரிய ஆகணும். அதனாலதான் பாத்தீங்கன்னா கூட ஒர்க் பண்ணவங்க இப்ப சமீபத்துல கூட ஏதோ எங்கேயோ ஹெல்ப் பண்ணாருன்னு ஒருத்தர் படத்துல போய் நடிக்கிறார். அந்த அளவுக்கு ரொம்ப நன்றி உணர்வோட உள்ளவர். இன்னும் ஷூட்டிங் ஸ்பாட்ல சொல்லணும்னா 2 பேருக்கு வெயிட்டேஜான ஒரு டயலாக்ல வந்து எனக்கு கம்மியா இருந்ததுன்னா இல்ல ஏத்திடுவாரு, அப்பவே ஏத்திடுவாரு. இந்த வெயிட்டை ஏத்திடுவாரு, ஈக்குவலா இருக்கும். இப்படியே இந்த ஹோல் சீனே வந்து எல்லாரு கூடயுமே அதை அவர் பண்றாரு. அவர் கேட்கறது ஒண்ணே ஒண்ணுதான், படம் பெருசாயிடணும். விஜய் சேதுபதி போஸ் வெங்கட்லாம் கிட்ட படம் அப்படி வரணும். அதனாலதான் எனக்கு வந்து இந்த இவ்வளவு பெரிய ப்ரொமோஷன் ஏஜிஎஸ் அவங்க வந்து நல்ல படம் எடுத்தா போதும். கேவி ஆனந்த் சார் அவர் வந்து என் நண்பன், நல்லா நடிப்பான் சம்திங். இப்ப விஜய் சேதுபதி சார் ஒரு நல்ல படம் ஓடணும்னு நினைக்கிற ஒரு ஹீரோ, படம் ஓடிடணும். அதனால இன்னமும் 2 ஹீரோஸ் நடிக்கிற டி ராஜேந்தர் சார் அடுத்த நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுற இன்னொரு அருமையான ஒரு மனசுக்காரர். அப்படின்னா இங்க இருந்தவங்க எல்லாருமே வந்து ரொம்ப பாசிட்டிவான ஆளு. ஆர்ட் டைரக்டர் கிரணா இருக்கட்டும், கேமராமேன் அபிநந்தனா இருக்கட்டும், கூட நடிச்ச நம்ம நண்டு ஜெகனா இருக்கட்டும், எல்லாமே சச் அ வண்டர்ஃபுல். அங்க இருக்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாமே பயங்கர பாசிட்டிவான ஆளுங்க. உள்ள போனோடனே நமக்கு ஒரு எனர்ஜி வரும். அதனால நான் விஜய் சேதுபதி சார்ட்ட ஓப்பனா கேட்டேன், சார் நான் கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டேன் என்ன அப்படின்னா, திரும்ப உங்க கூட ஒரு 20 நாள் ஒர்க் பண்ணணும் சார், வாய்ப்பு கேட்கறது வேற சார், இது அது இல்ல சார், உங்க கூட இருக்கணும் சார் ஒரு 20 நாளுங்க. ஒரு படத்துல ஒரு கேரக்டர் கொடுத்துட்டாங்கன்னா நீங்க வந்து கண்டிப்பா ஹோம்வொர்க் பண்ணிட்டு போவீங்களா, இல்ல அங்க போய் பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டுருவீங்களா, இல்ல எந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் உங்க வைஃப் கிட்ட ஏதாவது சஜஷன் கேட்பீங்களா, இந்த மாதிரி கேரக்டர் நான் எப்படி பண்ணணும் அப்படின்னா கேட்பீங்களா?
நிறைய நேரங்கள்ல படம் பெருசா இருக்கிற பட்சத்துல கேரக்டர் இருக்கிற பட்சத்துல நான் கட்டாயமா வைஃப் கூட டிஸ்கஸ் பண்ணுவேன். சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணுவேன். ஒரு கேரக்டர் சொன்னாங்கன்னா அந்த கேரக்டர் பத்தின ரிசர்ச் கட்டாயமா இருக்கும். இப்போ நெட் இருக்கிறதுனால உள்ள கூகுள் சர்ச்சா இருக்கட்டும், மாடுலேஷனா இருக்கட்டும், கண்ணு மூக்குண்டு ஏதோ ஒன்று எடுப்போம். பட் ஆனா இது வரைக்கும் நான் பண்ணின விஷயங்கள் நான் கன்சிடரேட் பண்ணியிருக்கேன், நல்லா நடிப்பேன்னு சொல்லுவாங்க. பட் இதெல்லாம் வெளியே தெரியல. நம்ம உழைச்சதெல்லாம் வெளியே தெரியாது. நீங்க படம் சூப்பர் டூப்பர் ஹிட்னா நீங்க உழைச்சது வெளியே தெரியும், இல்லைன்னா தெரியாது. முடி எடுத்துட்டு இப்படி ஒரு படம் நடிச்சோம், ஏற்கனவே ஒரு முடி எடுத்துட்டு ஒரு ஃபிளாட் படம் நடிச்சோம்னா இது பேசப்பட்டிருக்காது. படம் ஹிட் ஃபிலிம், பெரிய ஹீரோ, பெரிய டைரக்டர், பெரிய கம்பெனி, பெரிய காம்பினேஷன், படம் சூப்பர் ஹிட். இப்போ உடனே வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஏறி வந்த ஸ்டெப்ஸ்ல 10வது ஸ்டெப்ஸ்ல இருந்து ஒரு 10 ஸ்டெப் 10 வருஷம் வந்தோம். அடுத்த 10 ஸ்டெப் ஒரே படத்துல போயிட்டோம். இது இந்த மாதிரி தான். இப்போ இதை நீங்க ரொம்ப தூக்கி தலையில வச்சுக்கிட்டீங்கன்னா மாட்டிப்பீங்க. இந்த சக்சஸ் தூக்கி வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னொரு 10 ஸ்டெப் போறதுக்கு ஒரு இடம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். அது இன்னும் சிரமம் ஆயிடும். சரி, அதனால இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோமோ இது அப்படியே பண்ணிட்டு இருக்கிறது பெட்டர். இப்போ கேரக்டர்ஸ் வந்து நாம கொஞ்சம் ஆக்டிங் ப்ராப்பரா கத்துக்கிட்டதுனால முதல்ல நம்ம வந்து கதை கேட்டோன்னே அதுக்குள்ள நிறைய கேள்வி கேட்போம். இது என்ன கதை, இது ஏன் வந்துச்சு, இதை ஏன் நான் பண்ணணும், இப்ப நான் பண்றதுனால என்ன விளைவுகள் வருது. ஸோ அப்போ இந்த கதையில வந்து நான் என்னவா இருக்கிறேன். இப்போ தொடரியில வந்து ஒரு போர்ஷன் தான் 10 நிமிஷம் தான் வரும். ஆனா அவ்வளோ பெரிய தொடரியில விமர்சனம் எழுதும் போது அந்த குடிகார போஸ் வெங்கட் அப்படி எழுதாம நீங்க எழுதவே முடியாது விமர்சனத்தை. கீ கேரக்டர் ஒருத்தன் பொண்டாட்டி டார்ச்சர்ல குடிச்சிட்டு வண்டி விட்டான். அந்த ட்ரெயின் அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் படம் ஒன்னாலும் சரி, 3 மணி நேரம் படம் ஒன்னாலும் சரி, ட்ரெயின் ஓடுறதுக்கு நம்ம தான் காரணம். சோ அந்த கீ கேரக்டர்னு வரும்போது நம்ம அதெல்லாம் கதை கேட்கும்போது தெரியும் நமக்கு. இப்ப நம்ம கீ கேரக்டரா இருந்தா 2 நாள் ஷூட்டிங்னா கூட நடிக்கலாம், 5 நாள் ஷூட்டிங்னாலும் நடிக்கலாம். இல்ல நம்ம கீ கேரக்டரா இல்ல, இந்த ஹோல் பிலிம்ல நம்ம வேற ஒரு போர்வை இருக்கு, அது ஃபுல்லா நம்ம மேல இருக்குன்னா அந்த போர்வைக்கு நம்ம ஒர்க் பண்ணலாம். இல்ல இன்னொன்னு மெயின் வெயின் ஒன்று வரும் கதை, அந்த மெயின் வெயின் நம்மளா இருக்கும். அது மாதிரி அந்த மாதிரி நீங்க என்னவா நடிக்க போறீங்கிறது முதல்ல அதை எடுத்துப்போம். அதை எடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கான ஹோம் ஒர்க்ஸ் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா காஸ்டியூம்ஸ்ல இருந்து ஒண்ணு ஆரம்பிக்கணும். முகத்துல ஏதாவது மாத்த முடியுமான்னு. பட் நிறைய பேருக்கு சஜஷன் கேப்பீங்களா இல்ல நீங்களா பார்த்து எனக்கு இது ஓகே அவ்வளவு தூரம்லாம் கேட்டீங்கன்னா லைக் மாத்தி விடுவாங்க, எனக்கு இது நல்லா சமைச்சா என்ன ஆகும் அந்த மாதிரி ஆயிடும். அது நம்மளே பொறுமையா உட்கார்ந்து சமைச்சுக்கிறதா பெட்டர். சோ உங்க வைஃப் மட்டும் கூட வச்சிட்டு எப்படி இருக்கு? இல்ல வைஃப் கூட வச்சாலே முப்பள்ளி போட்டுருவாங்க. கேட்டுக்கலாம், பக்கத்துல ஏங்க பொண்டாட்டி வச்சு சமைச்சா நல்லா இருக்குமா? நம்மளே சமைச்சு நிம்மதியா சாப்பிடணும். பொண்டாட்டி சமைச்சாலும் நல்லா இருக்காது, பொண்டாட்டி வச்சு சமைச்சாலும் நல்லா இருக்காது. இது அவங்க வீட்டுக்கு போனோடனே பேசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இன்டர்வியூ கேப்டன் டிவில வரும்போது நான் சொல்ல மாட்டேன் அவங்கள்ட்ட. இல்ல நாங்க சொல்லிடுவோம், ப்ரொடியூசர்ஸ் வந்து சொல்லிடுவோம் ஃபோன் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் நிறைய லெஜெண்ட் டேரக்டர்ஸ் கூட நடிச்சிருக்கீங்க. நான் இப்போ இந்த கொஸ்டின் கேட்பேன், அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண மாட்டீங்க, மறுப்பிடுவீங்க. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். ஸோ எந்த டேரக்டர் உங்களுக்கு வெரி கம்ஃபர்டபுளான டேரக்டர்? எல்லாருமே நல்லா ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுப்பாங்க, பட் இவர்கிட்ட எனக்கு இன்னும் ஒரு ஸ்டெப் அதிகமான கம்ஃபர்ட் கிடைக்குது. எனக்கு கேபி ஆனந்த் சார் தான் சொல்லணும். கேபி ஆனந்த் சார் தான் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டான டேரக்டர். இப்போ கம்ஃபர்ட்டை தனித்தனியாக பிரிச்சுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு. இப்போ கேவி ஆனந்த் சார்ட்ட என்ன கம்ஃபர்ட்னா வெரி பிகினிங் சார்ஜ் பண்ணிடுவார், கெட்டப் சேஞ்சு எல்லாம் பண்ணியாச்சு, டைலாக்ஸ் கொடுத்தாச்சு, ஃப்ரீயாக விடுவார். நம்ம ஃப்ளோவில் ஓடினே இருக்கலாம். ஒரு கட்டத்தில் வந்து இது இங்கே இப்படி பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் பண்ணுவார் அவர். அது வந்து நீங்க கவன்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் தனியாக விளையாண்டுருப்பேன். அது வந்து எப்படின்னா ஒரு கிரவுண்டை கொடுத்துட்டு எப்போ விளையாடலாம் பவுலர் நீ அடிச்சுக்கன்னா நமக்கு தெரிஞ்சிடும் ஸ்பின்னருக்கு என்ன ஆகணும், ஃபேஸ் பவுலருக்கு என்ன ஆகணும்னு தெரியும். அது ஒரு பேட்டர்ன். சுந்தர் சார் எப்படின்னா தலைநகரம் செகண்ட் ஹீரோ மாதிரி பண்ணேன், நகரம் செகண்ட் ஹீரோ மாதிரி பண்ணேன். அப்போ இடையில எனக்கு வந்து படங்களே இல்லாதப்போ சுந்தர் சாரை மீட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் எங்க அண்ணன் சொன்னார், டே ரொம்ப ஸ்ட்ரகிளிங் பீரியடு, 4 படம் பண்ணிருக்காரு, போய் கேளு அப்படின்னு. நான் அப்புறம் அப்படி போறேன், அப்படி கார் வரைக்கும் போயிட்டேன். கார் கிட்ட போனா ரொம்ப க்ளோஸா இருப்பாரு எங்க. சில விஷயங்களை யார்ட்டையும் பேசாதுச்சுன்னா ஏன்டா பேசுவார், அவ்வளோ க்ளோஸ் நாங்க. வெளியில எல்லாம் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு, ஐயோ எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஆளியா போஸ், ரொம்ப நல்ல நன்மை அப்படிம்பாரு. அப்ப நான் கார்கிட்ட போய் லைட்டா அப்படி நினைச்சு உட்காந்தோன்னே, போஸ் என்ன அந்த படம் அந்த படம் ஷூட் போயிட்டு இருக்கு, அது எதுவுமே உனக்கு சூட்டா இல்ல. அவரு இல்ல சார் பரவாயில்ல சார், ஓ உன்னை வச்சு படம் எடுத்தா ஹீரோ எடுப்பேன், இல்லைன்னா எனக்கு ஈக்குவலா வில்லன் எடுப்பேன், 2 ஆப்ஷன், சும்மா எல்லாம் கூப்பிட மாட்டேன் அப்படின்னு போயிட்டாரு. இதுக்கப்புறம் நீங்க அவர்கிட்ட போய் என்ன கேட்பீங்க? அவரு ஒரு ஜானர். எல்லாரையும் மீறி எனக்கு திருமுருகன் சார் மெட்டிவெளி பண்ணும்போது வெரி பிகினிங் ஃபர்ஸ்ட் டேல இருந்து அந்த 5 வருடங்களும் சரி, நான் என் போர்ஷன் ஷூட் பண்ண வரும்போது அசிஸ்டன்ட் ஷூட் பண்ணாங்கன்னா ஃபோன் பண்ணி என்ன போகுது போஸ் மேட்ரு போகுது, போஸ்ட்டை ஃபோனை கொடுங்க அப்படிம்பாரு. போஸ் இப்போ இது பண்ணீங்கல்ல, இந்த எமோஷன் வந்து எனக்கு இவ்வளோ தூரம் கேரி ஆகணும், இப்போ நீங்கள் அவங்களோட அதிகமாக உங்களோட இது இருக்கணும், இது மட்டும் நீங்கள் பார்த்துங்க அவனுக்கு ஃபோன் வச்சுருவார். நான் ஏன் இஷ்டத்துக்கு நடிப்பேன். அந்த ஹோல் மெட்டிவெளியிலையும் எனக்கு வந்து அவர் சொல்லிவிடும். ஒரு கட்டத்தில் ஒரு இன்டர்வியூலேயே சொன்னார்,
உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் யாரு அப்படின்னு கேட்டார். ஒரு மறுக்க போஸ் தான், நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன், நான் மறுக்கிறதுக்கு நம்ம பெரிய அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தார், யாரு கூட நீங்க திரும்ப ஒர்க் பண்ணணும்னு. இல்ல எனக்கு திரும்ப போஸ் வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு வந்து குரு இல்ல, நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணவன், அப்படி ஒரு பெருமை கண்டிப்பா பெரிய சந்தோஷம் அவருக்கு, பெரிய சந்தோஷம் அவருக்கு. அவர் என்னோட இன்னொரு கம்ஃபர்ட். ஏன்னா மற்ற எல்லா டைரக்டர்ஸும் வந்து நீங்க என்னைக்கு உங்களை ஒரு இயக்குனர் வந்து போஸ் சார் நீங்க இந்த கேரக்டர் பண்ணா நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டாங்களோ, நான் 65 படம் பண்ணியிருக்கேன், ஒரு 30-40 படத்துக்கு கதை கேட்டிருக்கேன், இந்த 100 பேருக்குமே நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். எப்படின்னா அவருக்கு என்ன பிடிச்சதுனால தான். நீங்க பிடிச்ச ஒருத்தர் எப்படி நீங்க பிடிக்கலன்னு சொல்லுவீங்க, உங்களை பிடிச்சதுனால தான் கூப்பிட்டு நடிக்க வைக்கிறோம். இப்போ இவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க தான். நம்ம வந்து கம்ஃபர்டபுள் ஜோன்னு பேசும்போது நம்ம இந்த விஷயங்களை பேசுறோம். எல்லாருமே கம்ஃபர்டபிள் ஜோன், பட் வெவ்வேறு கம்ஃபர்ட். எனக்கு இப்ப சமீபத்துல கேவியானு சார் கூட ஒர்க் பண்ணும்போது ஈஸியா இருந்ததுன்னு சொல்லலாம். அந்த ஃப்ரீடம் வந்து உங்களுக்கு கிடைச்சது. சோ அதனால அந்த கேரக்டர் அந்த கேரக்டர் ஒரு படியே ரொம்ப சூப்பரா நடிச்சிட்டீங்க சார். சார் ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து லாஸ்டா ஒரு क्वेश्चन அண்ட் அதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட்டான ஒரு क्वेश्चन. நான் வந்து சூர்யா சாரோட பிக் ஃபேன். நீங்க வந்து சூர்யா சார் கூட சிங்கம் நடிச்சிருக்கீங்க அண்ட் அவரோட கொஞ்சம் ஒரு அவரோடய டிராவல் பண்ற மாதிரியான கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் அந்த கமர்ஷியல் சக்சஸ் அதை பத்தி சொல்லுங்களேன். நான் சிங்கம் நடிக்கிறதுக்கு முன்னாடி டைரக்ஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்டா உட்காந்துருந்தோம் ஆஃபீஸ் போட்டு. அந்த ஷூட்டிங் டேட்டும் சிங்கம் டேட்டும் ஒன்னா வந்துச்சு. நான் நடிக்க மாட்டேன், நான் படம் ஷூட்டிங் போறேன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சூர்யா சார் எனக்கு கொஞ்சம் பர்சனலா தெரியும். பாண்டியன் மாஸ்டர்கிட்ட நாங்கள் ஃபைட் கற்றுக்கும் போது நானும் சூர்யா சார் கார்த்தி சார்லாம் ஒன்றா தான் கற்றுக்கிட்டோம். அந்த டைம்ல எனக்கு அந்த ஃப்ரீடத்தில் சூர்யா சார் கூப்பிட்டாங்க, ஏய் நீ பண்ணு, எனக்கு கொஞ்சம் அதில் 2-3 இடம் பர்ஃபார்ம் பண்ணும் போஸ், நீ பண்ண அப்படின்னாரு. நீங்கள் நமக்கு சூர்யா சார் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் சார், ஓகே சார் அப்படின்ட்டு நான் ப்ரொடியூசர் இங்கே கன்வின்ஸ் பண்ணிட்டேன். பட் அதுலேயும் நான் வந்து இன்னொரு 10 நாள் டேட் கொடுக்க வேண்டியது என்னால் கொடுக்க முடியல. கொடுக்காமலே எனக்கு அவ்வளோ பெரிய போர்ஷன் வந்தது. இல்லைன்னா இன்னும் நிறைய இருந்திருப்பேன் அந்த படத்தில். சூர்யா சார் பற்றி சொல்லணும் ஒரே வார்த்தை தாங்க. நீங்கள் வந்து சினிமாவில் வந்து நம்ம நிறைய பேரை மீட் பண்ணுறோம். சொல்லுவாங்க உலகத்தில் இது வரைக்கும் பிறக்கிறவங்க ஒருத்தரும் கைரேகைன்னு ஒருத்தவங்க கிடையாது. கைரேகையில் ஒவ்வொருத்தரும் மாறிட்டே தான் இருக்குது. அந்த அளவுக்கு உலகம் ரொம்ப ஆச்சரியமான ஒன்று. அந்த ஆச்சரியம் தான் ஒவ்வொரு நடிகர்களும் ஒவ்வொரு இயக்குநர்களும் ஒவ்வொருத்தரும் நிச்சயமா டிஃப்ரெண்ட் தான். அதில் கார்த்திக் சார் வந்து சூர்யா சார் வந்து ஒரு சீனுக்கு முன்னாடி நான் அப்ப நீங்க கேட்டீங்கல்ல என்ன பிராக்டிஸ் பண்ணீங்க, ஒரு சீனுக்கு முன்னாடி குறைந்தபட்சம் ஒரு 1 மணி நேரம் இயக்குநர்கள்ட்ட கேள்வி கேட்கறதா இருக்கட்டும், ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இருக்கட்டும், கோ ஆர்டிஸ்டா இருக்கட்டும், அதுல ஒரு 100% இதுதான் இந்த இடம்னு டிசைட் ஆகிற வரைக்கும் நடிக்க மாட்டார். அதனாலதான் நீங்க சூர்யா சார் படம் பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா ஒரு ஃபிலிம் இருக்கும். நீங்க அந்த படம் வந்து வெற்றி படம் தோல்வி படம் இல்ல, அவர் இருக்கிற ஃப்ரேம் பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். இதான் சினிமான்னு இருக்கும். அது காரணம் அவரோட டெடிகேஷன். சின்ன சின்னதா அவர் பண்ணுவார். இப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு பக்கம் அப்படி பேப்பர் தூக்கின்னு இருந்ததுன்னா இதை கம்போர்ட் விட்டுங்க அப்படின்னு போவார். அவருக்கு தெரியும் அது டிஸ்டர்ப் ஆயிரும், ஆடியன்ஸுக்கும் தெரியும். அந்த அளவுக்கு ரொம்ப சீரியஸா வாட்ச் பண்ற ஒரு ஆக்டர் சூர்யா சார். கார்த்தி வருது என்னன்றது நானே சொல்லிடுறேன். இப்போ நான் கவன் படத்துக்கு அப்புறம் பெரிய பெரிய படங்களை எதிர்நோக்கி நான் உட்கார்ந்துருக்கும் பொழுது எனக்கு கவன் ரிலீஸ்க்கு முன்னாடியே எனக்கு பெரிய படம் கமிட் ஆயிடுச்சு. படம் பேர் தீரன். தீரன் அதிகாரம் 1, கார்த்தி சார் ஹீரோ. ஓகே சூப்பர். அந்த படத்துல வந்து ஒரு 1 2 3 ஒரு 10 ஆர்டிஸ்ட் போட்டீங்கன்னா 1 கார்த்தி சார்னா 2 நான். அந்த அளவுக்கு பெரிய கேரக்டர். அது எப்படின்னா கவனுக்கு அப்புறம் கிடைக்க வேண்டிய படம் முன்னாடியே கிடைச்சிருச்சு. எப்படின்னா கார்த்தி சாரும் எனக்கு நான் சமீபத்தில் நான் கார்த்தி சார் கூட ஒர்க் பண்றேன். நான் சூர்யா சாரோட அதே டெடிகேஷனு, சிவகுமார் சாரோட அதே ஒழுக்கம், ஒரு பிரமாதமான ஒரு ஆக்டர். நான் எங்க அம்மா அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க, என்னப்பா நீ ரஜினி சார் கூட நடிக்கிற, அவர் கூட நடிக்கிற, கார்த்தி கூட எல்லாரும் ரஜினி சார் கூட நடிக்கிறது பெரிய சார் சொல்லுவாங்க, நீ என்னமா கார்த்தி. அப்ப நான் கார்த்தி ரொம்ப பிடிக்கும். ஒரு யதார்த்தம் பார்த்தனே நம்மளோட பக்கத்து வீட்டு பையன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பா வரும் ஒரு ஆளு. அப்போ கார்த்தி சார் கூட நடிக்கிறது எங்க அம்மாட்ட சொல்லாம அப்படியே விட்டுட்டு அப்படியே ஷூட்டிங் போறோம். ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே ஒரு 5-6வது நாள் தானே கம்ஃபர்ட் ஆவாரு. அப்படி அந்த வரணும்ல வந்துட்டு இப்போ ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம். அப்ப சார் அது மாதிரி முக்கியமான ஒரு விஐபி பேசணுன்றாங்க, நான் பேசுறேன் நீங்க கேளுங்க சார், அப்ப நீங்க பேசலாம். சரி போஸ் அப்படின்றாங்க. ஃபோன் பண்ணி அம்மா தம்பி, எங்க அம்மா ஸ்லாங்ல தம்பி சொல்லுப்பா அப்படின்றாங்க. மாதிரி அம்மா அது ஒரு படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்குமா, என்ன படம்ப்பா அப்படின்னாங்க. தீரன் நல்லா பண்ணுப்பா. அம்மா தான் தெரியும். இந்த கார்த்தி சார் இருக்காருல்லம்மா, நீதான் அவர் கூட நடிக்க மாட்டேங்கிறியப்பா. அவங்க இல்லம்மா அவர் படம் ஒண்ணு வந்திருக்கு, தம்பி நடிச்சா நான் ஊருக்கு கொடுப்பா, நான் அவர் கூட அவரை வந்து பாக்கணும். ஒரு மாதிரி ஆயிட்டாரு. அம்மா அப்படின்னார்ல, என்னடா கார்த்தி வாய்ஸ் நான் மிரண்டேன். நானு உடனே என்னங்க அப்படின்னாரு. சார் ரொம்ப பிடிக்கும் சார் ஒரு மாதிரி ஒரு போனை வாங்கி போன் எடுத்து தனியா போயிட்டாரு.
போயிட்டு ஒரு 25 நிமிஷம் எங்கள் அம்மா கூட தனியாக பேசிட்டு ஃபோனை கொடுத்து எவ்வளோ வெள்ளந்தியாக இருக்காங்க சார் வில்லேஜில் அப்படின்ற வந்துட்டு அப்படியே தான் இருக்காங்கல்ல இன்னும் ஊரில் நான் கண்ணெல்லாம் கலங்கிது சொன்னேன் என்ன சார் ரொம்ப அன்பாக இருந்தாங்க சார் அது எங்கள் அம்மாவோட ஆசை அது ஸோ அவர் கூட ஒரு நல்ல ஃபிலிம் பெரிய ஃபிலிம் அவர் கூட பண்ணிட்டு ஓகே ஸோ உங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து ஒரு நாள் கண்டிப்பா காமிச்சாச்சு ஓகே காமிச்சாச்சு போட்டோலாம் எடுத்தாச்சு எங்க அம்மா அதை பெருசா ஃப்ரேம் பண்ணி கேட்டிருக்காங்க பண்ணவும் கொடுத்தாச்சு சூப்பர் சார் சூப்பர் சூப்பர் ஸோ இவ்வளோ நேரம் ரொம்ப அழகா உங்க பிஸி ஸ்கெடியூல்ல எங்களுக்காக ஒரு சின்ன டைம் ஒதுக்கி பேசினதுக்கு ரொம்பவும் நன்றி அண்ட் உங்ககிட்ட பேசினது எனக்கு ஒரு இன்டர்வியூ பண்ண மாதிரி எல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது அது ரொம்ப ஜாலியாகவும் இருந்தது நேயர்களுக்கும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். And thank you so much, sir, for coming here. Thank you, and thanks, Captain TV. ஒரு மே 1 உழைப்பாளர் தினத்தை அன்னைக்கு என்ன கூப்பிட்டு கௌரவப்படுத்தினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்ல உங்களோட எடுத்துக்காட்டாக தான் இந்த ப்ரோக்ராம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நேரத்துல நீங்க எல்லாரும் வந்து ஆண்டவனுடைய அருள்ல நீங்க ஆசைப்பட்டது எல்லா வளமும் கிட்ட நிம்மதியா இருக்கிறதுக்கு நானும் பிரார்த்திக்கிறேன். தேங்க்யூ.